லிட்டில் மோர் தென் நார்மல் காஃப் அண்ட் கோல்ட் அண்ட் இமீடியட்டாக டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சில சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இல்லைங்க. நீங்கள் சளி இருமல் இருந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்கன்னா அது காமன் கோல்டு, படுத்த படுக்கையாக இருக்கிறீங்கன்னா அது ஃப்ளூ. 5 days ஆயிடுச்சு ஆன்டிபயோட்டிக் கொடுங்க அப்படின்னு தான் வராங்க. ஆகுனா நம்ம ஆன்டிபயோட்டிக் போட்டு அசித்ரோமைசின் அமாக்சிசிலின் இஸ் லைக் பிரெட் அண்ட் பட்டர். கரெக்ட். எல்லாம் யார் வீட்லயும் இல்லாம இருக்காது, எஸ்பெஷலி குழந்தை இருந்தா வீட்ல. கரெக்ட். இன்னைக்கு கிளினிக்ல வர பேரண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது they know more antibiotics than us. How important is vaccination? It is like a helmet or a seat belt, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ப்ரொடெக்ஷனுக்காக ப்ரிவென்ஷனுக்காக போடுறது 100% it is effective, 100% it is very safe. வேக்சினுங்கிறதே ஒரு பெரிய மாஃபியா, ஒரு ஸ்கேமு, எல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய மித் ஒன்று டெஃபினட்டாக இருக்குது. நிறைய பேர் வந்து இதை பற்றி ரொம்ப ரிசர்ச் பண்ணி வேக்சின் கெட்டது அப்படின்னு நினச்சி போடாமல் இருக்கிறாங்க. Children start associating meal time with screen time. டிவி பார்த்துட்டு ஃபோன் பார்த்துட்டு சாப்பிட்றதுனால வரக்கூடிய obesity. Play time ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. Parents should make sure that they play with children and they allow children to play. Play is a very good vaccine for obesity. ஹெல்த் ட்ரிங்க்ஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். அதில் வந்து there's nothing healthy about health drink other than the name. வெறும் பேரில் ஹெல்த்துன்னு இருக்குதே தவிர அதில் ஜீரோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஃபுட் இஸ் மெடிசன், உணவே மருந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். there are 2 aspects of it. ஒன்று வந்து ஃபுட்டு நல்லா இருந்ததுன்னா மெடிசனே தேவையில்லை. ரெண்டாவது வந்து ஃபுட்டு சரியில்லைன்னா எந்த மெடிசன் கொடுத்தாலும் வேலை செய்யாது. விட்டமின் சி இஸ் ஆக்சுவலி குட் ஃபார் இம்யூனிட்டி. விட்டமின் சி நிறையா இருக்கிறது எதில்? சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில். ஆனால் சளி இருக்கும்போது ஆரஞ்சு கொடு, சாத்துக்குடி கொடு அப்படின்னா நீ டாக்டரே இல்லைன்றாங்க. நமக்கு எது வந்தாலும் நம்ம வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஓகே லெட்ஸ் டேக் கேர் ஆஃப் இட் அப்படின்ட்டு இருப்போம் சில்லாக. பட் நம்ம பசங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பசங்க நம்ம குழந்தைன்னு ஒன்று பிறந்ததுக்கு அப்புறமாவே இதை கொடுக்கலாமா அதை கொடுக்கலாமா, சும்மா தும்முனா கூட ஐயோ ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்ட்டு வேக்சின் போடலாமா வேணாமா எல்லா கன்ஃபியூஷனுமே நம்மளுக்குள்ளே வந்துடும். அதுவும் கூட இருக்கிறவங்க சேர்ந்து அது இன்னும் ஏற்றி விட்டுருவாங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டுருவாங்க. நம்மளை ஒரு கில்ட் ஃபீலிங்குள்ளே வந்து புஷ் பண்ணுறதுக்கு நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த கில்ட் ஃபீலிங்லேருந்து உங்களை வெளில கொண்டு வரதுக்கு தான் இன்னைக்கு நம்ம நிறைய பேச போகிறோம். Welcome to the Monisha Aravind show and we have Dr. Karthik sir with us. Hello sir. Hi ma'am. Hi. Hello. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து சொல்லி ஆகணும், எனக்கு வந்துட்டு உங்களை பார்க்கும்போது வந்துட்டு ஐ யூஸ் டு ஃபீல் நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது பீடியாட்ரிக்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களே, இவ்வளோ ஃபன்னாக இருக்காரு அப்படின்னு. ஸோ உங்கள் வே ஆஃப் இன்ஃபர்மேஷனுமே வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபன் ஃபில் ரீலாக இருக்கும். பேரண்ட்ஸுக்கு ரீச் ஆகிறதுக்கு என் குழந்தைக்கே காமிக்கலாம், பாரு டாக்டர் என்ன சொல்றாங்க பயப்படாம வந்துட்டு கேட்டுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கு. அட் த சேம் டைம் ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரியும் சொல்றீங்க. தேங்க்ஸ் ஃபார் தட், பிகாஸ் எல்லாராலையுமே இதை செய்ய முடியாது. அண்ட் டு ஹாவ் அ வெரி ஃப்ரெண்ட்லி பீடியாட்ரிஷியன், ஐ திங்க் எவ்ரி கிட் வுட் வாண்ட் டு கம் அப்படிங்கிற மாதிரி. இல்லை பேரண்ட்ஸு என்கிட்ட வர குழந்தைங்களை கூட்டு வர பேரண்ட்ஸும் சொல்லுவாங்க, நான்லாம் வந்து சின்ன வயசில் டாக்டர்கிட்ட போனாலே அழுவேன், எங்கள் குழந்தைலாம் வந்து உடம்பு சரியில்லை முன்னாடியே ஆகுனா ரெடி ஆகிடும், ஜஸ்ட் ஒரு லைட்டாக தும்மா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு. So they enjoy the clinic visit. Yes, so that is actually very important, sir. It should not become like ஐயோ வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பிளேஸா இருக்க கூடாது. That's how எல்லாருக்குமே வந்துட்டு இருந்திருக்கு, வேண்டாம் அப்படின்ட்டு. But it's actually good. அந்த ட்ரெண்ட் மாறுறது வந்துட்டு it is really good. And to start with, flu season வந்துட்டு ஒரு endless-ஆ போயிட்டே இருக்கு. ஒரு சீசன்ல ஒரு ஃப்ளூ வருது, திரும்ப அடுத்த சீசன்ல ஒரு ஃப்ளூ வருது, அதுக்கு அடுத்த சீசன்ல எல்லா சீசன் ஃப்ளூ அப்படின்னு சொன்னா எந்த சீசன் தான் ஃப்ளூ வராது அந்த அளவுக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கு. ஏன் இந்த ஒரு சடன் இன்க்ரீஸ் ஆஃப் லைக் ஃப்ளூ எவ்ரி சீசன் சம்திங் இஸ் கமிங் அப்? why is this trend happening? ஸோ இப்போது நம்ம இந்த கோவிட்ல வந்து நம்ம மியூட்டன்ட் அப்படின்னு சொல்லி பேசணும் இல்லையா, அது மாதிரி ஃப்ளூ வந்து இட் இஸ் வெரி ப்ரோன் ஃபார் திஸ் ஆன்டிஜெனிக் ட்ரிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட். அப்படின்னா இட் கேன் கீப் சேஞ்சிங் இட்ஸ் ஸ்ட்ரெயின் மச் மோர் ஃப்ரீக்வெண்ட்லி தேன் கோவிட். கோவிட்ல நம்மளுக்கு ஒன்று, அதுக்கப்புறம் ஓமைக்ரான், அந்த மாதிரி 2 வேரியன்ட் தான் வந்தது. இதில் வந்து இட் கேன் சேஞ்ச் ஜஸ்ட் லைக் தட். இட் கேன் கீப் அந்த ஆன்டிஜெனிக் ட்ரிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் கீப்ஸ் ஹேப்பனிங் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி. மேஜர் எபிடமிக்ஸ் ஆர் நாட் தட் காமன். மேஜர் பேண்டமிக் அப்படின்னு ஃப்ளூ வந்தது, ஸ்வைன் ஃப்ளூ, அந்த மாதிரி ஒரு சில ஃப்ளூ தான். பட் இந்த குட்டி ஃப்ளூ வந்து ஒரு சீசனுக்கும் சீசன் வந்து ஃப்ளூ ஸ்ட்ரெயின் மாறிக்கிட்டே இருக்குது. அதனால யூ டோன்ட் பிகம் இம்யூன் டு இட் ஃபார் எவர்.
ஒரு தடவை வந்தாலும் நெக்ஸ்ட் டைம் த வைரஸ் சேஞ்சஸ் இந்த எந்திரன் 3.0 மாதிரி இட் கீப்ஸ் சேஞ்சிங் இட்ஸ் ஸ்ட்ரெயின். ஸோ அதனால யூ டோன்ட் டெவலப் அ பெர்மனன்ட் இம்யூனிட்டி டு இட். சீசன் வந்து பொறுத்த வரைக்கும் இன்னுமே பீக் ஃப்ளூ சீசன் இஸ் பிட்வீன் அந்த ஆகஸ்ட் செப்டம்பர்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு ஃபெப் வரைக்கும். இப்போ மார்ச் ஏப்ரல் மேல இட்ஸ் ரிலேட்டிவ்லி லெஸ். நம்பர் ஆஃப் ஃப்ளூ கேசஸ் ஆர் டெஃபினெட்லி லெஸ். ஸோ அது மாறிட்டே இருக்கிறதுக்கு காரணம் இந்தியாவில் மட்டும் இல்லை, த்ரூ அவுட் த வேர்ல்டு ஆன்டிஜெனிக் ட்ரிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் இருக்கிறதுனால ஃப்ளூவில் வந்து நிறையா மியூட்டேஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இப்போது நம்மளுக்கு ஃப்ளூ வந்துட்டு வருது அப்படின்னாலே ஃப்ளூ இது இல்லை நார்மலாக ஓகே சும்மா தும்புறாங்க சும்மா இரும்புறாங்க அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸுக்குமே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற ஒரு விஷயம் தான். ஃப்ளூ வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. ஸோ ஹவு டு தே டிஃப்ரென்ஷியேட்? ஓகே இது வந்துட்டு இட் இஸ் சம்திங் லிட்டில் மோர் தென் நார்மல் காஃப் அண்ட் கோல்ட் அண்ட் இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இமீடியட்டாக டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சில சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். ஸோ இப்போ சளி அப்படின்னு பார்த்துட்டா commonest is common cold. It is called as common cold because it is very common. So on the common cold வந்து it is caused by rhinovirus, adenovirus நிறைய இருக்குது. rhinovirus தான் commonest. ஃப்ளூ வந்து இட் இஸ் caused by influenza and para-influenza virus. ஸோ கிளினிக்கலாக எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் சளி இருமல் இருந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னா அது காமன் கோல்டு, படுத்த படுக்கையாக இருக்கிறீங்கன்னா அது ஃப்ளூ. ஓகே. ஸோ ஃப்ளூவில் வந்து எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். 103 104க்கு மேலே ரொம்ப ஹை கிரேட் சடன் ஆன்செட் ஃபீவர், 3 டேஸ்க்கு மேலேயும் ஃபீவர் குறையவே குறையாது. 0 ரெஸ்பான்ஸ் டு பேராசிட்டமால் ஐபுப்ரோஃபன் எது கொடுத்தாலும் ஃபீவர் இருந்துக்கிட்டே இருக்கும். பயங்கர மயால்ஜியா, சிவியர் பாடி பெயின், அடிச்சு போட்ட மாதிரி பயங்கர வலி. அண்ட் வெறும் ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் மட்டும் இல்லாமல், சளி இருமல் மட்டும் இல்லாமல் ஸ்டொமக் பெயின், லூஸ் மோஷனு, அந்த மாதிரி எல்லா சிம்டம்ஸும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக வரும். அண்ட் சரி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், 10 to 14 days கூட ஆகும். காமன் கோல்டுங்கிறது சும்மா லைட்டாக மூக்குழுகும், கொஞ்சம் தொண்டை வலிக்கும், ஃபீவர் லைட்டாக இருக்கும், 5 daysக்குள்ளே சரியாயிடும். ஓகே. ஸோ கொஞ்சம் கிட் வந்துட்டு ஆக்டிவாக இல்லை இன்ஆக்டிவாக இருக்காங்கனாலே ப்ராபப்லி இன்ஃப்ளூயன்ஸாவாக இருக்கலாம். கரெக்ட். ஓகே. ரொம்ப காமனாக நடக்கிற ஒரு விஷயம் எல்லார் வீட்லேயும், எங்கள் வீட்லேயுமே சரி, குழந்தை ஒரு 2 நாள் தொடர்ந்து வந்துட்டு இரும்புனா கூட ஆன்டிபயோட்டிக் டாக்டர் கிட்ட போனாலும் இதான கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஹவு பேட் இட் இஸ்? So see, இப்போ 95% or even I would say 99% of the infections are caused by viruses. நம்ம சொன்ன மாதிரி இப்போ common cold is common because it's called as common cold because it's caused by virus. Similarly, flu is the next common, that is also caused by virus. So இந்த streptococcus, pneumococcus அந்த மாதிரி ரொம்ப ஒரு சில பாக்டீரியா தான், ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா அந்த மாதிரி ஒரு சில பாக்டீரியா மட்டும்தான் இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் காஸ் பண்ணும். அதுவும் இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு வேக்சின் நம்ம இப்போ கவர்மெண்ட்லேயே போட்டுறோம். ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸாவாக இருக்கட்டும் இல்லை நியூமோகாக்கிக்காக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் போட்டுறோம். ஸோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆக்சுவலாக கம்மி தான். ஸோ வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் முக்கால்வாசி. ஸோ ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோன்னா அந்த ஆன்டிபயோட்டிக் வைரஸை போய் தொட்டு கூட பார்க்காது, ஏன்னு கூட பண்ணாது. ஆனால் அந்த ஆன்டிபயோட்டிக் ஏதோ ஒரு பாக்டீரியாவை கில் பண்ணணும். அப்போ அது எந்த பாக்டீரியாவை கில் பண்ணணும்? நம்ம குட் கட் பாக்டீரியா, வயிற்றுக்குள்ளே இருக்க குட் பாக்டீரியா. ஸோ ஒரு கோர்ஸ் ஆன்டிபயோட்டிக் எடுத்தாலே அத்தனை ட்ரில்லியன் குட் பாக்டீரியா வந்து டிஸ்ட்ராய் ஆகிடுது. ஸோ அந்த குட் பாக்டீரியா டிஸ்ட்ராய் ஆகிறனால இம்யூனிட்டி கம்மியாகும், அலர்ஜிஸ் ஜாஸ்தி ஆகும். அது போக ஆன்டிபயோட்டிக் ரிலேட்டட் சைட் எஃபெக்ட்ஸ், லூஸ் மோஷன் நிறையா போகும், குழந்தைக்கு வயிறு வலிக்கும், சாப்பிடாது. ஸோ டெஃபினட்டாக ஆன்டிபயோட்டிக் 2 days 3 days இல்லை, நிறைய இன்னொன்று என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட் டே செகண்ட் டே ஆரம்பிக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா 3 days 5 days ஆயிடுச்சுனா, இப்போ எங்கள்கிட்ட வரும்போதே 5 days ஆயிடுச்சு ஆன்டிபயோட்டிக் கொடுங்க அப்படின்னு தான் வராங்க. கொடுக்கலன்னா தேர் வெரி அப்செட். வெறும் இந்த பேராசிட்டமால் கொடுக்குறது நாங்களே கொடுத்துருப்போமே, இதுக்கு எதுக்கு கிளினிக் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஈவன் as I told you, flu itself can take 5 days for the fever to settle, 2 weeks for the cough to settle. Cough will be the last symptom. So usually symptomsன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ரன்னிங் நோஸ், அதுக்கப்புறம் பிளாக் நோஸ், அதுக்கப்புறம் காஃப், கூடவே ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் ஃபீவர். அந்த காஃப் மட்டும் will take almost 2 weeks. ஸோ அந்த 2 weeks வரைக்கும் அது வைரல் காஃப் இருந்தாலும் அந்த வைரலுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் it will not have any effect. And another problem is the antibiotic resistance. ஆகுனா நம்ம ஆன்டிபயோட்டிக் போட்டு அசித்ரோமைசின், அமாக்சிசிலின் இஸ் லைக் bread and butter. கரெக்ட். எல்லாம் யார் வீட்லயே இல்லாம இருக்காது, எஸ்பெஷலி குழந்தை இருந்தா வீட்ல. கரெக்ட். இல்ல மோஸ்ட் இன்னைக்கு கிளினிக்ல வர பேரண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது they know more antibiotics than us. எங்களுக்கு தெரிஞ்சது ஏதோ அமாக்சிசிலின் அது மட்டும்தான், அவங்களுக்கு என்னென்னமோலாம் தெரியுது. ஸோ ஐ திங்க் அண்ட் சி இப்போ ஒரு ஃபார்மசியில் நாங்கள் பீடியாட்ரிஷியன்ஸ்லாம் சேர்ந்து we did a video also where we walked into random pharmacies and we asked the pharmacist, யாரும் உட்காரதில்ல, ஃபார்மசியில் இருக்கிற பையன்ட்ட குழந்தைக்கு 5 வயசு குழந்தை சளி இருக்குது ஏதாவது மருந்து கொடுங்க, immediately they take and give antibiotic தான். they don't give any over the counter drugsன்னு இருக்குது சளிக்கு, அது கொடுக்குறதில்ல. சளின்னு சொன்னாலே they give மருந்து கடைக்கார கொடுக்குறது ஆன்டிபயோட்டிக் தான். ஸோ தட் ஆல்சோ இஸ் rampant. அண்ட் அதுவும் நம்ம ஊரில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஃபார்மசி கிட்ட தான். கரெக்ட், ஃபார்மசி கிட்ட தான் போவாங்க.
குழந்தைக்கு திடீர்னு வந்துட்டு ரொம்ப இருமல் இருக்கு ஏதாவது மருந்து கொடுப்பா அப்படிங்கிறது அது ரொம்ப தொன்று தொட்ட காலத்துல இருந்து அது பழகின விஷயமா ட்ரூ சார். நீங்க இப்ப சொல்லும் போது யூ டோல்ட் அபவுட் வேக்சினேஷன். How important is vaccination, especially நம்ம ஊரில் how important it is? Yeah, so see இப்போ globally there were killer diseases. இப்போ கோவிட் மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் இப்போ இன்றைக்கி இருக்குது அப்படின்னா இது மாதிரி இன்னும் எத்தனையோ கில்லர் டிசீசஸ், டிஃப்தீரியா, பெர்டூசிஸ், போலியோலாம் இப்போ அந்த காலத்தில் எவ்வளோ காமனாக இருந்தது. இப்போலாம் நம்ம போலியோ கேசஸ் பார்க்குறதே இல்லை இந்தியாலையுமே. ஸோ இதெல்லாம் வந்து அண்ட் ஸ்மால் பாக்ஸ்னு ஒன்று எராடிகேட்டே ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாமே வந்து ஹேவ் பீன் அவுட் ஆஃப் தி குளோப் பிகாஸ் ஆஃப் வேக்சினேஷன். ஸோ வேக்சினேஷன் இஸ் மேண்டேட்ரி, இஸ் கம்பல்சரி, கண்டிப்பாக போடணும். இட் இஸ் லைக் ஹெல்மெட் ஆர் சீட் பெல்ட், அவ்வளோதான். ஸோ இட் இஸ் ஃபார் யோர் ப்ரொடெக்ஷன். ஸோ ஹெல்மெட் போடுறது நல்லது, காருக்கு போகிறீங்கன்னா சீட் பெல்ட் போடுறது நல்லது, ஒரு ஏர் பேக் நல்லது. ஸோ அந்த மாதிரி ப்ரொடெக்ஷனுக்காக, ப்ரிவென்ஷனுக்காக போடுறது 100% it is effective, 100% it is very safe. And most of the vaccines which are available today have been tested for a long time. It's been given in all countries globally and they are safe. Okay sir. ஸோ இப்போ வேக்சின்ஸ்லேயே வந்துட்டு ஏர்லியர்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேவர் ஒன்லி லிமிட்டட் வேக்சின்ஸ். இப்போ எக்ஸ்ட்ரா வேக்சின்ஸ் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இப்போ தே ஆல்சோ ஸ்ப்ளிட் இன்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த வேக்சின்ஸ் இருக்கும், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த வேக்சின்ஸ் இருக்கும். ஸோ வாட் ஆர் தீஸ் அண்ட் வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் இட்? ஓகே, ஸோ அகைன் நான் எப்போவே வேக்சினேஷன் பொறுத்தவரை ஐ ஆல்வேஸ் எக்ஸ்பிளைன் இட் வித் திஸ் சீட் பெல்ட் அண்ட் ஹெல்மெட். ஏன்னா இட் இஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன். ஸோ இப்போ ஆப்ஷனல் வேக்சின் ஆர் கம்பல்சரி வேக்சின் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஸோ அது பேசிக்காக அந்த டெர்மினாலஜியே தப்பு. இட் இஸ் நாட் கால்ட் அஸ் ஆப்ஷனல். ஆப்ஷனல்னா வேணும்னா போட்டுக்கலாம், தட்ஸ் ஆப்ஷன். பட் இட் இஸ் நத்திங் கால்ட் அஸ் ஆப்ஷனல். ஸோ நம்ம கவர்மெண்ட் ஒரு சில வேக்சின்ஸை கவர்மெண்ட்டே முன் வந்து போடுது இலவசமாக, ஃப்ரீயாக. ஸோ தட் இஸ் லைக் அ பேசிக் ஏர் பேக் இன் யோர் கார். ஒரு பேசிக் காரில் டிரைவர் சீட்டுக்கும் பக்கத்தில் இருக்க கோ பேசஞ்சர் சீட்டுக்கும் 2 ஏர் பேக் இருக்கும். அது வந்து கம்பல்சரி, அது இல்லாமல் கார் வரவே வராது. ஸோ அது மாதிரி அது பேசிக். ஆடட் ப்ரொடெக்ஷனுக்கு நம்ம இன்னொரு லக்ஸரியஸ் காரோ இல்லை இன்னும் கொஞ்சம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கிற கார் பார்த்தோம்னா 12 ஏர் பேக் இருக்கும். நீக்கு ஒரு ஏர் பேக், இங்கே சைடில் ஒரு ஏர் பேக், சீட் பெல்ட்டுக்கு ஒரு ஏர் பேக். ஸோ அதெல்லாம் நல்லது. இட் இஸ் ஃபார் யுவர் ஓன் ப்ரொடெக்ஷன், பட் இட் கம்ஸ் வித் அன் ஆடட் காஸ்ட். ஸோ ஆப்வியஸாக நம்பர் ஆஃப் ஏர் பேக்ஸ் ஜாஸ்தியாக காஸ்ட்டும் ஜாஸ்தி. ஸோ சிமிலர்லி வேக்சின் வந்து கவர்மெண்ட்டால் பட்ஜெட் இருக்கிற பட்ஜெட்டுக்கு இவ்வளோ வேக்சின்ஸ் எல்லா குழந்தைக்கும் இலவசமாக போட முடியும். அதனால் அதை போட்டுடுறாங்க அண்ட் தேர் இம்ப்ரூவிங் ஆன் இட் எவ்ரி இயர். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தா வெறும் ஒரு 5 வேக்சின் தான் கவர்மெண்ட்டில் போட்டுட்டு இருந்தாங்க. 5 வேக்சினில் 3 டோஸ் அவ்வளோதான். இப்போ வந்து நியூமோகாக்கல், ரோட்டா வைரஸ், ரீசெண்டாக ஈவன் ஹெச்பிவி வேக்சினுமே வந்து சர்விக்கல் கேன்சர் வேக்சினுமே வந்து சில ஸ்டேட்ஸில் இப்போ கவர்மெண்ட்லேயே எடுத்து போட்டுருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் இஸ் டூயிங் அன் எக்ஸலண்ட் ஜாப். கவர்மெண்ட்டில் போடாமல் இருக்கிறது 5 வேக்சின் தான். ஃபர்ஸ்ட் இஸ் மம்ஸ். எம்ஆர் கவர்மெண்ட்டில் போடுறாங்க, மீசல்ஸ், ருபல்லா. பட் எம்எம்ஆர் போடுறதில்ல, மம்ஸ், மீசல்ஸ் அண்ட் ருபல்லா. அண்ட் வி சீயிங் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கேஸ் ஆஃப் மம்ஸ் ரீசென்ட்லி. நிறைய கேரளாவில் பயங்கர பெரிய அவுட் பிரேக்கே வந்து வெரி சூன் கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு கம் அவுட் வித் மம்ஸ் ஆல்சோ. பட் இப்போதைக்கு கவர்மெண்ட்டில் மம்ஸ் போடுறதில்ல. ஸோ நம்ம ப்ரைவேட்டில் போட்டுக்கணும். அடுத்தது டைஃபாய்டு, அதுக்கப்புறம் ஃப்ளூ, ஹெப்படைட்டிஸ் ஏ, பி வந்து கவர்மெண்ட்டில் போட்டுறாங்க, ஏ கவர்மெண்ட்டில் போடுறதில்ல. அடுத்தது சிக்கன் பாக்ஸ் அண்ட் ஃப்ளூ வந்து ஆனுவலாக போடுறது. இந்த 5-6 வேக்சின் தான் கவர்மெண்ட்டில் போடாமல் நம்ம அடிஷ்னலாக போட வேண்டியது. வேறு எல்லாமே கவர்மெண்ட்டில் கவர் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ வேக்சின்ஸ்லையுமே இப்போ பார்த்தீங்கன்னா பெயின்ஃபுல் வேக்சின், பெயின்லெஸ் வேக்சின், எல்லாம் நீடில் தானே. அது என்ன பெயின்லெஸ் வேக்சின் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இது நிறைய பேருக்கு இருக்கும். இதுவும் வலிக்காதா இல்ல வலிக்குமா இல்ல why it is called painless vaccines அப்படின்னு. I'll tell you. So see இப்போ அந்த ஃபர்ஸ்ட் 3 மாதம் வந்து டிடிபி வேக்சின் போடுறோம் இல்லையா, அதில் இந்த பெர்டூசிஸ் வேக்சின், அதாவது கக்குவா இருமல் அப்படின்னு சொல்கிறது பெர்டூசிஸ், ஊப்பிங் காஃப். ஸோ அந்த ஊப்பிங் காஃப் வேக்சினில் பெர்டூசிஸ் காம்பனண்ட்டில் ஹோல்செல் பெர்டூசிஸ் வாஸ் த பெர்டூசிஸ் வைரஸ். இட்ஸ் அ கில்ட் வேக்சின். ஹோல்செல்லுங்கிறது இட்ஸ் அ பெயின்ஃபுல் வேக்சின். அதை போடும்போதும் வலிக்கும், நீட்லும் பெயின்ஃபுல்லாக இருக்கும். போட்டதுக்கப்புறம் 2 நாளைக்கு தடிச்சுக்கும், அந்த இடம் ஃபுல்லாக வீங்கிடும், காலே அசைக்காது குழந்தை, ஹை ஃபீவர் 2 டேஸ்க்கு இருந்துகிட்டே இருக்கும். தட் வாஸ் த சைட் எஃபெக்ட் ஆஃப் தி ஹோல்சேல் பெர்டூசிஸ் வேக்சின். இதனால நிறையா பேரண்ட்ஸ் வந்து வேக்சின் அப்டேக் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. போட்டால் காய்ச்சல் வருது, 2 நாள் ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு போடாமல் இருந்தாங்க. ஸோ தட் இஸ் வை தே இன்வென்டட் தி ஏசெல்லுலார் பெர்டூசிஸ் வேக்சின். ஸோ ஏசெல்லுலார்னா இட் ஸ்டில் ஹேஸ் த மெயின் ஆன்டிஜென்ஸ் டேக்கன் ஃப்ரம் தி வேக்சின். பட் தேவையில்லாத இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் இருக்காது. இந்த மற்ற ப்ரோட்டீன்ஸ் எல்லாம், ஒரு சில ப்ரோட்டீனோட ரியாக்ஷன், அலர்ஜிக் ரியாக்ஷனால தான் ஃபீவர் வருது. அதை எலிமினேட் பண்ணி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆன்டிஜென்ஸை மட்டும் தனியாக எடுத்து பண்ணுறது தான் இந்த பெயின்லெஸ் வேக்சின். ஸோ அந்த வேக்சின், அந்த இன்ஜெக்ஷனில் இருக்கிற அந்த காம்பனண்ட் வந்து இட் இஸ் ஏசெல்லுலார். ஸோ இட் இஸ் லெஸ் ரியாக்டோஜெனிக். இட் ப்ரொடியூசஸ் லெஸ் இன்ஃப்ளமேஷன், ரெட்னஸ், ஸ்வெல்லிங்கு, ஃபீவர், பெயின் இதெல்லாம் கம்மியாக இருக்கும்.
பட் நீடில் பெயின்லெஸ் வேக்சின் போடும்போதும் வலிக்கும். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பேரண்ட்ஸ்டையும் இதே மாதிரி பெயின்லெஸ் வேக்சின் சொல்லிட்டு போடும்போது குழந்தை கற்றுக்கதுன்னு கத்தும். பெயின்லெஸ்ன்னு சொல்லி குழந்தை அழுகாதுன்னு நினச்சோம், அழுகுதே அப்படிங்கிறாங்க. ஸோ சம்டைம் மேபி நாங்கள் ஃபுல்லாக டைவர்ட் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணும்போது crying will be minimal. But the needle is still painful, but they are all hypodermic needles which have very less pain. But still, during the vaccination, child will cry. But after that, painless vaccine போட்டால் அதுக்கப்புறம் வேக்சின் போட்டதுக்கப்புறம் அந்த 1 or 2 daysக்கு வந்து வேக்சின் போட்ட மாதிரியே இருக்காது. பேபி will be completely normal. ஓகே, நம்ம இப்போ வேக்சின் போடுறதில்ல. இப்போ யூஸ்வலி போலியோ வேக்சின் வந்துட்டு நம்ம குழந்தை பிறந்த உடனே நம்ம வந்துட்டு இனிஷியல் டோசஸில் கொடுத்துட்றோம். பட் அதுக்கப்புறமா கவர்மெண்ட் நடத்துகிற இந்த போலியோ வேக்சினேஷனில் வேக்சினேட் பண்ணுறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்? கண்டிப்பாக எல்லா குழந்தைக்கும் அந்த ஏஜில் கண்டிப்பாக வேக்சினேட் பண்ணி தான் ஆகணுமா? ஓகே, ஸோ இப்போ வந்து போலியோ வேக்சின் பொறுத்தவரை ஓரல் போலியோ ட்ராப்ஸ் ஓபிவி அப்படின்ட்டு இருக்குது. அதே மாதிரி ஐபிவி இன்ஜெக்டபிள் போலியோ வேக்சின் இருக்குது. இப்போ நம்ம கவர்மெண்ட்லேயே வந்து இன்ஜெக்டபிள் போலியோ வேக்சின் தான் ரெகுலராக போடுறாங்க. ஸோ ஐபிவி ரெகுலராகவே போட ஆரம்பிச்சிட்டோம். எது மோர் எஃபிஷியன்ட்னு பார்த்தோம்னா ஐபிவி தான். ஓபிவி வந்து அட்வான்டேஜ், ஓரல் போலியோ ட்ராப்ஸ் அட்வான்டேஜ் என்னன்னா இட் ஹாஸ் அ ஹர்ட் இம்யூனிட்டி. அப்படின்னா நம்ம ஓரல் ட்ராப்ஸ் ஒரு குழந்தைக்கு ஒரு மாஸ், இப்போ நீங்கள் சொல்ல பல்ஸ் போலியோ கேம்பெயின் சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா அந்த ஊரில் ஸ்டேட்டில் இருக்க எல்லா குழந்தைக்கும் ஒரே நாளில் ஓரல் போலியோ கொடுத்தோன்னா அந்த குழந்தையினுடைய மலத்தில் மோஷனில் அந்த போலியோ வைரஸ், வேக்சின் போலியோ வைரஸ் வரும் வெளியில். அப்போ அது அந்த கம்யூனிட்டி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ ஒரு 70% 80% குழந்தைங்க அதை போடுறாங்கன்னா இந்த வேக்சினே போடாத ஒரு 20% குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் அந்த எஃபெக்ட் போகும். ஏன்னா அது சாயிலில் போய் வாட்டரில் போய் அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும்போது the vaccine virus starts spreading. Okay. ஸோ வேக்சின் போடாத குழந்தைங்களுக்கு ஓபிவி போடும்போது அவங்களுக்கும் இம்யூனிட்டி கிடைக்கும். இன்ஜெக்டபிள் போலியோ வேக்சின் அந்த மாதிரி இல்லை, இண்டிவிஜுவல் இம்யூனிட்டிக்காக. ஒரு குழந்தைக்கு உங்கள் குழந்தைக்கு போடுறோன்னா அந்த குழந்தைக்கு மட்டும் அது ஒர்க் ஆகும், ஆனால் சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ ஆல்ரெடி எத்தனை டோஸ் நம்ம ஐபிவி போட்டிருந்தாலும் அடிஷ்னலாக கவர்மெண்ட்டில் கொடுக்குற இந்த பல்ஸ் போலியோ டேஸ் அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம போலியோ ட்ராப்ஸ் போடணும். 5 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு எத்தனை தடவை அதுக்கு முன்னாடி போட்டிருந்தாலும் ஓரல் போலியோ ட்ராப்ஸ் கண்டிப்பாக போடணும். ஓகே, நீங்கள் இப்போ சொல்லியிருந்தீங்க வேக்சின் போடாத குழந்தைக்கு அப்படின்ட்டு. ஸோ வேக்சின் வந்துட்டு சுத்தமாக வேண்டாம் அப்படின்ட்டு நினைக்கிற சில பேரண்ட்ஸும் இருக்காங்க. ஐ மீன் அது அவங்கவுங்களோட பிலீஃப். பட் ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு ஹவு மச் வுட் தட் அஃபெக்ட் த கிட் அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுமே அவசியம். ஸோ இப்போ இவங்களை பார்க்குறவங்க அவங்க குழந்தைக்கு வேக்சின் போடணும் அவங்க நினச்சிருக்கலாம். பட் ஓகே, இவங்க போடலையே, இவங்க போடலை, ஸோ அப்போ நம்மளும் போடாமல் இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வந்து மிச்ச பேரண்ட்ஸ்க்கு வரும். தோ இட் இஸ் their beliefs. நம்ம வந்து we are in a situation or we are in a place, கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்து தான் ஆகணும் why it is important. ஸோ நீங்கள் அவங்களுக்கு if you have a chance to make them change their mind, என்ன சொல்வீங்க? very very important question ma'am. ஸோ இப்போ நிறையா வந்து இந்த ஆன்டி வேக்சின் குரூப் ஒரு ஆன்டி வேக்சின் கேம்பெயின்னு ஒரு பெரிய ஒரு குரூப்பே இருக்கிறாங்க. ஸோ மெயினாக சோஷியல் மீடியா. ஸோ சோஷியல் மீடியாவில் என்றைக்குமே எதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத விட எது பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னா அதுதான் ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அது மாதிரி வந்து வேக்சினுங்கிறதே ஒரு பெரிய மாஃபியா, ஒரு ஸ்கேமு, எல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய மித் ஒன்று டெஃபினட்டாக இருக்குது. நிறைய பேர் வந்து இதை பற்றி ரொம்ப ரிசர்ச் பண்ணி வேக்சின் கெட்டது அப்படின்னு நினச்சி போடாமல் இருக்கிறாங்க. பட் அது ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஸோ உலகம் முழுக்க எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே வேக்சினேஷனுங்கிறது கவர்மெண்ட்லேருந்து மேண்டேட்ரியாக போட்டுட்டு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இல்லை வேக்சின்ஸ்னால தான் ஐ மீன் காஸ்ட்னால தான் வேக்சின் போடுறது ப்ராப்ளம், அது மூலமாக தான் எல்லோரும் டாக்டர்ஸ் எல்லாம் அதனால தான் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆக்சுவலாக வேக்சின்லாம் பெரிய ஒன்றும் டாக்டர் சம்பாதிக்கிறதுலாம் இல்லைங்க. பட் அப்படி நினச்சிங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் போடுற இலவசமான வேக்சினை மட்டுமே போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த நம்ம சொன்ன அடிஷ்னல் வேக்சின்ஸ் நீங்கள் போடுறது நல்லது. பட் இஃப் யூ ஹேவ் தட் ஸ்கெப்டிக்கல் மைண்ட் செட், எதாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த ஒரு சில படங்கள்லாம் பார்த்ததுலேருந்து எதாக இருந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டல் டாக்டர்னாலே வந்து கரெக்ட் கரெக்ட் எல்லாமே ஒரு சஸ்பீஷியஸாகவே பார்க்குற ஆளாக இருந்தால் கவர்மெண்ட்டில் போய் கவர்மெண்ட் சொல்கிற வேக்சினை மட்டுமாவது போட்டுருங்க. பட் போடாமல் இருக்கவே இருக்காதீங்க. அந்த ஒரு சில பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வேக்சின் போடாமல் அந்த குழந்தை நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஹர்ட் எஃபெக்ட்னால தான். ஸோ இப்போதைக்கு ஒரு கரெக்ட் முக்கால்வாசி பேர் போட்டுறாங்க. அப்போ அந்த வைரஸ் நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். கம்யூனிட்டிலே உங்களுக்கு அந்த பாக்டீரியா கம்மியாக தான் இருக்குது. அதனால இந்த குழந்தைங்களும் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பாப்புலேஷன் இது எப்போ ப்ராப்ளம் வரும்னா, இந்த போடாமல் இருக்கிற பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னா எல்லாம் மறுபடியும் ஒரு சைக்கிள், திரும்ப ஓல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் திரும்ப வரும். அண்ட் வி ஆர் சீயிங் தட். பெர்டூசிஸ், டிஃப்தீரியாலாம் இல்லாமே இருந்தது, இப்போல்லாம் பார்க்குறோம். டிஃப்தீரியா கேசஸ் பார்க்குறோம். நான் பிஜி படிக்கும் போது டிஃப்தீரியாவே இல்லாமல் இருந்தது, இப்போலாம் டிஃப்தீரியா பார்க்குறோம். சேம் வே பெர்டூசிஸ் சுத்தமாக இல்லாமல் இருந்தது, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃபர்காட்டன் இதெல்லாம் என்னன்னே தெரியாமல் இருந்த டிசீசஸ்லாம் ஒன்றா வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த வேக்சின் போடாத பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆக ஆக பழைய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் திரும்ப வரும்.
ஓகே, நம்ம எராடிகேட் ஆயிடுச்சு நினச்ச இன்ஃபெக்ஷன்ஸு கூட திரும்ப வரலாம். ஓகே, தட் இஸ் மோர் ட்ரெட்ஃபுல். இப்போ நம்ம பெயின்ஃபுல் வேக்சின்ஸ் இருக்குல்ல சார். ஸோ இப்போ நீங்கள் சொன்னது அந்த பர்டியூசிஸ்க்கு மட்டும் தான் பொருந்தும். ஸோ இதில் எது பெட்டர், எது எடுக்கிறது இஸ் பெட்டர் டு த கிட்? ஓகே, ஸோ அதாவது ரெண்டுமே ஈக்குவல் தான். அதுலேயே ஒரு மித் நீங்கள் சொல்கிற மாதிரி என்னென்னா, காய்ச்சல் வந்தால் தான் நல்லது, வந்தால் தான் வேக்சின் வேலை செய்யுது, பெயின் வந்தால் தான் நல்லது அப்படின்னு ஒரு தவறான நம்பிக்கை இருக்குது. விச் இஸ் ஆக்சுவலி நாட் ட்ரூ. த பெயின்லெஸ் வேக்சின், அந்த ஏசெல்லுலார் பெர்டோசிஸ்ன்னு சொல்லலாம், அந்த பெயின்லெஸ் வேக்சின், அதுக்குமே நல்ல இம்யூனோஜெனிசிட்டி டேட்டா இருக்குது. அப்படின்னா அதே அளவு ஆன்டிபாடிஸு, அதே அளவு இந்த ஜிஎம்சி டைட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், அது எல்லாமே வந்து இட் இஸ் எஃபிகசி அண்ட் பொட்டன்சி. என்ன வேக்சின் பற்றி பேசினாலும் இது ரெண்டு தான் பேசுவோம், எஃபிகசி அண்ட் பொட்டன்சி. ஸோ தட்ஸ் இனஃப் ரிசர்ச் டு சே எஃபிகசி அண்ட் பொட்டன்சி இஸ் சேம் ஃபார் பெயின்லெஸ் as well as the painful one. வேறு என்னதான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா காஸ்ட். இந்த பெயின் வர வேக்சின் வந்து இட்ஸ் ஸ்லைட்லி மோர் எக்கனாமிக்கல். அண்ட் இப்போ இந்தியன் கம்பெனிஸ், சீரம் இன்ஸ்டியூட் மாதிரி இந்தியன் கம்பெனிஸே அந்த ஹோல்சேல் பர்டியூஸ் வேக்சின் தயாரிக்கிறாங்க. ஸோ அதனால தான் கவர்மெண்ட்டில் வந்து அதை போடுறாங்க, அது இந்தியன் கம்பெனின்னு. இந்த ஏசெல்லுலார் எல்லாம் முக்கால்வாசி வேறு இம்போர்ட்டட் கம்பெனிஸ்லேருந்து, சனோஃபி அந்த மாதிரி கம்பெனிஸ்லேருந்து வருது. அதனால இட்ஸ் ஸ்லைட்லி மோர் எக்ஸ்பென்சிவ். ஸோ இஃப் யூ கேன் அஃபோர்ட் இட், கோ ஃபார் இட். அது காஸ்ட்லிங்கனால அதுதான் பெட்டருங்கிறதும் கிடையாது. ஸோ போத் ஆர் ஈக்குவலி குட். ஸோ அவங்களோட விருப்பம் பொறுத்து அவங்க வந்துட்டு வேக்சின்ஸில் காமனாக நடக்கிற ஒரு விஷயம் மிஸ்ஸிங் த டோஸ். கரெக்ட். ஸோ இப்போ ஒரு வேளை மறந்துட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்கன்னா வாட் ஷுட் தே டூ நெக்ஸ்ட்? அப்புறம் அதை கொஞ்ச நாள் கழிச்சு போட்டுக்கலாமா? ஃபர்ஸ்ட் திங் வந்து மறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இன்டு அ டிஜிட்டல் கிளினிக். ஸோ அதனால வந்து ஒன்ஸ் த டேட் ஆஃப் பர்த் ஆஃப் த சைல்டு இஸ் என்டர்ட், you automatically get SMS, WhatsApp messages, reminders 1 week before itself. You start getting it. So that is something that you should do. And there are ஒருவேளை கிளினிக்கில் அந்த மாதிரி டிஜிட்டல் இது இல்லை அப்படின்னா, a lot of apps and things also which can remind you well in advance about what is the Indian vaccines என்னென்ன வேணுமோ அப்படிங்கிறதுக்கு. ஒருவேளை மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் there is a scope for catch-up பண்ணி அது கொஞ்சம் ஷெட்யூல் மாற்றி கண்டிப்பாக போட்டுக்க முடியும். அண்ட் எப்போவுமே அதே நாளில் போடணுங்கிறது இல்லை. அண்ட் போஸ்ட்போனிங் இஸ் பெட்டர் தென் ப்ரீபோனிங். ஓகே, ஃபர்ஸ்ட் டோஸ் இப்போ டிடிபி ஃபர்ஸ்ட் டோஸ் இன்னைக்கு போடுறாங்க அப்படின்னா அடுத்த வேக்சின் நம்ம ஒரு டேட் கொடுக்குறோம், அந்த டேட்டில் வர முடியல அப்படின்னா அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி 10 நாள் முன்னாடி வரதுக்கு பதில் ஒரு வாரம் தள்ளி கூட போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆல்வேஸ் ஸ்கோப் ஆஃப் கேட்சப். ஸோ அதனால் டாக்டர்கிட்ட போனால் திட்டுவாங்க, ஏன் போடலன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பயந்தே போகாமல் இருக்க வேண்டாம். வி அண்டர்ஸ்டாண்ட் இட் ஹேப்பன்ஸ். ஸோ அதனால் there's ஆல்வேஸ் கேட்சப் ஷெட்யூல்னே ஒன்று இருக்குது. ஸோ எத்தனை டோஸ் மிஸ் ஆயிருந்தாலும் அதை கேட்சப் பண்ணி மறுபடியும் போட முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கேட்சப் ஷெட்யூலில் பீடியாட்ரிஷியன்ட்டு கேட்டு கண்டிப்பாக போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த வேக்சின் போட வேண்டாம் ஒரு அகெயின்ஸ்ட் வேக்சின்ஸ்ன்ட்டு நினைக்கிறவங்க மெயினாக வந்துட்டு யோசிக்கிறது அதோட சைடு எஃபெக்ட்ஸை பற்றி தான். ஸோ வேக்சின்ஸுக்கு வந்துட்டு இப்போ வரைக்கும் இருக்கிற பீடியாட்ரிக் வேக்சின்ஸுக்கு நம்மளுக்கு ப்ரூவன் சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா? வாட் இஸ் த மேக்ஸிமம் ஒரு ட்ரெட்ஃபுல் சைடு எஃபெக்ட் தே கேன் எக்ஸ்பெக்ட்? ஓகே, ஸோ இப்போ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வேக்சின் போடாமல் இருக்கிற ஒரு குரூப் வந்து மெயினாக அவங்க எடுத்துகிட்டு சுற்றுற ஒரு ஸ்டடி வந்து ஏதோ அந்த MMR வேக்சின் அதுக்கும் ஆட்டிசமுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குன்னு ரொம்ப அது ஒரு மட்டமான ஸ்டடி. அண்ட் அதை வந்து அதுக்கப்புறம் எவ்வளவோ டிஸ்ப்ரூவும் பண்ணியாச்சு அது இல்லைன்னு சொல்லிட்டு. அதில் இருக்க அட்ஜுவெண்ட்னால தான் ப்ராப்ளம்னு சொல்லி அந்த அட்ஜுவெண்ட் ரிமூவும் பண்ணியாச்சு. ஸோ அது ஒரு மேஜராக ஒரு அட்வர்ஸ் எஃபெக்டாக MMR வேக்சின் போட்டால் ஆட்டிசம் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய குரூப் இருக்குது, விச் இஸ் நாட் ட்ரூ. autism has been there even before. It is being more recognized now. அவ்வளோதானே தவிர MMR வேக்சினுக்கும் ஆட்டிசமுக்கும் 100% சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி வேக்சின் சைடு எஃபெக்ட்ஸ்னால் இந்த குட்டி குட்டி பெயின், ஃபீவர், இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல ரெட்னஸ், அந்த மாதிரி காமன் சைடு எஃபெக்ட்ஸ் தான் முக்கால்வாசி. சீரியஸ் சைடு எஃபெக்ட்ஸுங்கிறது ரொம்ப 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 ரேர். சீரியஸ் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அனஃபிலாக்சிஸ்னால் என்ன, அலர்ஜி. அந்த வேக்சின் ஒத்துக்காமல் அனஃபிலாக்சிஸ் ஆகி அதனால ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரலாம். அது வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும். பட் அதுவும் நடந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வேக்சின் பண்ணுறது எப்போவுமே கவர்மெண்ட் அப்ரூவ்டு சென்டர்ஸ்லையோ இல்லை ஒரு டாக்டரோட கிளினிக்லையோ போய் பண்ணணும். ஒருவேளை அந்த அனஃபிலாக்சிஸ் வந்தாலும், அலர்ஜிங்கிறது யாருக்கு வேணால் அந்த வேக்சினில் இருக்க இன்க்ரீடியன்ஸ்க்கு வரலாம். ஸோ அது வந்துச்சு அப்படின்னா அதை இமீடியட்டாக மேனேஜ் பண்ண முடியும். இட்ஸ் அன் எமர்ஜென்சி. அது மேனேஜ் பண்ணுற செட்டிங்கில் இருக்கணும். அதனால இப்போ என்கிட்ட எல்லாம் நிறையா பேரண்ட்ஸே வந்து வீட்டுக்கு வந்து வேக்சின் போடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. குழந்தைய தூக்கிட்டு வர முடியாது, வீட்டுக்கு வந்து கோவிட் டைம்லேயும் கேட்டாங்க நிறையா, அதுக்கப்புறமும் கேட்குறாங்க பெரிய பெரிய ஆட்கள், விஐபிஸ் எல்லாம். பட் நாங்கள் சொல்கிறது அதுதான், வேக்சினுங்கிறது ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணணும். ஸோ பிகாஸ் வெரி ரேர்லி அனஃபிலாக்சிஸ் நடந்தால் அதுக்கு இமீடியட்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலில் நம்மளுக்கு ஆக்சிஜன் இருக்கும், அட்ரினலின் இருக்கும், எல்லாம் போட்டு இமீடியட்டாக பண்ணணும். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப 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 இது வரைக்கும் என்னோட 15 years நான் பீடியாட்ரிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன், கிளினிக் வச்சிருக்கிறேன், ஒரு கேஸ் கூட நான் அனஃபிலாக்சிஸ் பார்த்தது கிடையாது.
ஸோ வேக்சின்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி சேஃப். இப்போ கவர்மெண்ட்டில் வேக்சின்ஸ் வந்துட்டு இனிஷியலாக போட்டுட்ருக்காங்க. இப்போ அவங்க வந்துட்டு ப்ரைவேட்டுக்கு வந்துட்டு ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அவங்களால அதை பண்ண முடியுமா? இல்லை அகெயின் வைசி வர்ஸா ப்ரைவேட்லேருந்து கவர்மெண்ட் போகணும்னு நினச்சாலும் என்ன வேணா பண்ணலாம். தயவு செஞ்சு போடுங்க. நீங்க ஒரு டோஸ் இங்கே போட்டு 3 டோஸ் இங்கே போட்டு இன்னொரு டோஸ் அங்கே போட்டு என்ன வேணா பண்ணுங்க, ஆனால் தயவு செஞ்சு போடுங்க, அவ்வளோதான். ஸோ ஏன்னா இந்தியா ஃபுல்லாக இப்போ காமன் வந்து என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் 3 மாதம் டெலிவரி ஆகி 3 மாதம் அம்மா வீட்டில் இருப்பாங்க. அம்மா வீடு ஒரு ஸ்டேட்டில் இருக்கலாம், அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகும்போது அது வேறு ஸ்டேட்லேயோ வேறு இதுலேயோ கூட இருக்கலாம். பட் அந்த பயமே வேண்டாம், ஏன்னா த்ரூ அவுட் த கண்ட்ரி இட் இஸ் அ நேஷனல் இம்யூனைசேஷன் ஷெட்யூல் ஒரே மாதிரி தான். அண்ட் ஈவன் வேறு நாட்டுக்கே போகிறதா இருந்தாலும் கூட எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இதே செட் ஆஃப் வேக்சின்ஸ் தான். டைமிங் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். தட் இஸ் பேஸ்ட் வந்து எபிடமாலஜி. இப்போ நம்ம இந்தியன் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே சீக்கிரம் போட்டுரும். இப்போ யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 months 4 months 6 monthsல போடுற வேக்சினை நம்ம 1.5 2.5 3.5 monthsல போட்டே முடிச்சிடும். ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் மோர். ஸோ சீக்கிரம் எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்கன்னா நம்ம சீக்கிரமே போட்டு முடிச்சிடறோம். அவங்க வந்து கொஞ்சம் மெதுவாக போடுவாங்க. அந்த மாதிரி டைமிங் தான் கொஞ்சம் வேரி ஆகுமே தவிர வேக்சின்ஸில் வேர்ல்டு ஓவர் பெருசாக எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. அண்ட் பிராண்ட்ஸை பொறுத்தவரை இந்த பெயின்ஃபுல் சொல்கிறோம்ல, அதில் தான் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஏன்னா வந்து அண்ட் அதுவுமே வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் அதுவும் எஸ்பெஷலாக ப்ரைமரி சீரிஸ் வந்து கவர்மெண்ட்டில் பெயின் வர்றது போட்டிருக்கிறீங்க அப்படின்னா பூஸ்டர் போடும்போது பெயின்லெஸ் போட்டுக்கலாம். ஓகே, அதனால பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் வராது, தாராளமாக போட்டுக்கலாம். பட் போடுங்க, அதான் மெயின். என்ன வேணா பண்ணுங்க, ஆனால் வேக்சின் கரெக்ட், அவ்வளோதான். இங்கே போடலாமா அங்கே போடலாமா அந்த கன்ஃபியூஷன்லாம் வேண்டாம், போட்டால் சரி, அவ்வளோதான். நம்ம இப்போ வேக்சினேஷன் வந்துட்டு எந்த அளவுக்கு முக்கியமோ, இப்போது வித் நம்பர் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ், இப்போ நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க ஸ்ட்ரெயின்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது, குழந்தையோட இம்யூனிட்டியை பில்ட் பண்ணுறது அந்த அளவுக்கு முக்கியம். கண்டிப்பாக. ஸோ இம்யூனிட்டியை பில்ட் பண்ணது அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு யூஸ்வலாக நம்ம இனிஷியலாக இருக்கிறது ஃபுட். கரெக்ட். ஸோ என்னென்ன ஃபுட் வந்துட்டு குழந்தைக்கு இப்போது 1 year ஆயிடுச்சு, அந்த ஏஜில் இருந்து ஒரு டாட்லர் ஸ்டேஜில் என்னென்ன ஃபுட் கண்டிப்பாக ஒரு டே டு டே பேசிஸில் இன்க்ளூட் பண்ணணும்? ஓகே, ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுட் இஸ் மெடிசன், உணவே மருந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதில் வந்து டெஃபினட்டாக தேர் ஆர் 2 aspects ஆஃப் இட். ஒன்று வந்து ஃபுட்டு நல்லா இருந்ததுன்னா மெடிசனே தேவையில்லை. ரெண்டாவது வந்து ஃபுட்டு சரியில்லைன்னா எந்த மெடிசன் கொடுத்தாலும் வேலை செய்யாது. ஸோ இப்போ நான் போய் நிறைய வீசிங் இருக்கிற குழந்தைங்கள பார்க்குறோம், இன்ஹேலர் அது இதெல்லாம் போடுவோம். ஆனால் அவங்க கேட்குறது இவ்வளோ நீங்கள் கொடுக்குற இன்ஹேலர் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம், ஃப்ளூ வேக்சின் போட சொல்லிங்க போடுறோம், ஆனாலும் குழந்தைக்கு சளி பிடிச்சிக்கிட்டே இருக்குதே அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் ஃபுட்டு வந்து ப்ராப்பராக இல்லை. ஸோ டெஃபினட்டாக சேஞ்சிங் த ஃபுட் ஹேபிட்ஸ் will have a long term effect on the child's immunity. So breastfeedingலேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா breastfeeding from birth 2 years வரைக்குமே தாராளமாக கொடுக்கலாம், அதுக்கு மேலே கொடுத்தாலும் ஓகே. தட் இஸ் ஒன் ஆஃப் த பில்டிங் ஸ்டோன் ஃபார் இம்யூனிட்டி. அதுக்கு அடுத்தது வந்து ஃப்ரூட்ஸில் நிறையா நிறையா ஒரு மிஸ்பிலீவ்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போ நார்மலாக நம்ம வந்து இம்யூனிட்டி நீங்கள் சொன்ன உடனே பார்த்தோம்னா விட்டமின்ஸ் தான் மெயின். அதில் விட்டமின் சி இஸ் ஆக்சுவலி குட் ஃபார் இம்யூனிட்டி. விட்டமின் சி நிறையா இருக்கிறது எதில்? சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில். ஆனால் சளி இருக்கும்போது ஆரஞ்சு கொடு சாத்துக்குடி கொடு அப்படின்னா நீ டாக்டரே இல்லைன்றாங்க. ரிப்பீட்டடா அத்தனை தடவை தாத்தா பாட்டி எல்லாரும் கேட்பாங்க, கொடுக்கலாமா கொடுங்க அப்படின்னா மேல இருந்து கீழே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அதனால there are lot of popular beliefs which are not true and there are lot of true things which are actually not popular. ஸோ அது மாதிரி இதெல்லாம் வந்து popular beliefs which are actually not true. ஸோ கண்டிப்பாக ஃப்ரூட் ஷுட் பி இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த சைல்ட்ஸ் எவ்ரிடே மீல் ஆர் எவ்ரி மீல் ஆல்சோ, ஈவன் டியூரிங் காஃப் கோல்ட். ஸோ சளி இருமல் இருக்கும்போதும் தாராளமாக வாழைப்பழம், ஏன்னா நிறைய மெனி சில்ட்ரன் லவ் பனானாஸ் அண்ட் இட்ஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் பொட்டாசியம், இன்ஸ்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது எடுத்துக்கிறதுக்கு. லூஸ் மோஷன் போனாலும் வாழைப்பழம் கொடுக்க மாட்டாங்க, சளி பிடிக்கும் போதும் வாழைப்பழம் கொடுக்க மாட்டாங்க. வாழைப்பழம் கொடுத்தா கான்ஸ்டிபேஷன் நல்லா ஆகும், ஆனால் டயரியா வேர்சன் ஆகும்னு கிடையாது. ஸோ அதனால் இட் ஹேஸ் பொட்டாசியம் விச் இஸ் குட் டியூரிங் டயரியா. ஸோ ஈவன் டியூரிங் டயரியா யூ கேன் கிவ் பனானா. ஸோ ஃப்ரூட்ஸ் கேன் பி given during any season and should be given for prevention as well as during an acute infection. எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அவகேடோ தான் எடுத்துக்கணும்ட்டு இல்லை, அவரைக்காய் சாப்பிட்டா கூட போதும். ஸோ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் டெஃபினட்டாக தட் இஸ் ஒன் கேட்டகரி which can boost immunity. Second thing is protein, which is very much lacking in நம்ம dietல. So அதனால் children also need definitely 1 to 2 grams of more than 1 gram 2 gram per kg டெஃபினட்டாக ப்ரோட்டீன் வேணும். ஸோ இட் கேன் பி எய்தர் எக்கு மீட் அந்த மாதிரி நான்வெஜ் ப்ரோட்டீனாக தான் சரி, இல்லை நம்ம பருப்பு இந்த வகைகளில் கொண்டக்கடலை, சுண்டல், பாசிப்பருப்பு, பச்சை பயிறு இதெல்லாம் கொடுத்தாலும் கூட சரி. பட் டெஃபினட்டாக ப்ரோட்டீன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இம்யூனிட்டி. தேர்ட் கேட்டகரி would be nuts and seeds. ஸோ நம்ம இந்த பம்ப்கின் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸு, நட்ஸு, கேஷ்யூ நட்டு, வால்நட்டு, பாதாம் இதெல்லாம் அரைச்சி பவுடர் பண்ணி பாலில் கொடுத்தாலும் சரி, சத்து மாவு உருண்டை மாதிரி
லட்டு மாதிரி பண்ணி கொடுத்தாலும் சரி. பட் தோஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஆர் டெஃபினெட்லி அ குட் இம்யூன் பூஸ்டர். அண்ட் plenty of water. Water also is very important for your immune system. So in the category of foods should definitely be a part of the diet. And yeah, one more important thing is the probiotics. So in our gut bacteria, good gut bacteria நிறைய இது பண்ணோம்னா that has a huge effect in promoting the child's immunity. So curd-ஆ இருக்கட்டும், நம்ம நார்மல் இட்லி தோசையில் இருக்க அந்த கொஞ்சம் ப்ரோபயோட்டிக்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். நம்ம இந்த ஃபுட்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுக்கறதுக்கு யோசிச்சா கூட கடையில் வாங்குற ஃபுட்டை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கொடுத்துருவாங்க. கரெக்ட். அண்ட் இதனால வர்றது அஃப்கோர்ஸ் த சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி அப்படிங்கிறது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் we see almost every third child being obese. அகாந்தோசிஸ்லாம் அவ்வளோ பார்க்குறோம் குழந்தையில. 5 வயசு குழந்தைக்கு முடி கொட்டுது, எனக்கு ஷாக்கா உனக்கே முடி கொட்டுது அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு எது கொடுக்கணுமோ அது வந்துட்டு கொடுக்காம, எது கொடுக்க வேண்டாமோ அது கொடுக்கறது வந்துட்டு ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு. அண்ட் அழகா பேக்கேஜ் பண்ணி வந்ததுன்னா அது நல்லது அப்படின்ட்டு வந்துட்டு நினைச்சு கொடுக்குறவங்களும் இருக்காங்க. இப்போ நீங்க சொல்றதே இருக்கட்டும், எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ், ஸ்ட்ராபெரி தான், ப்ளூபெரி தான். இந்த ஸ்ட்ராபெரி ப்ளூபெரியில வந்துட்டு லோக்கலி சோர்ஸ்டா இல்ல இம்போர்ட்டட். ஸோ இந்த மாதிரி பேக்டு ஃபுட்ஸ்னால வரக்கூடிய எஃபெக்ட் என்ன? நீங்க சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி எப்படி பாக்குறீங்க? லைக் ஹவு டு யூ see in your practice also? இல்லை, இட் இஸ் rampant மேம். இட்ஸ் லைக் ஒரு பேண்டமிக் மாதிரி. இட்ஸ் பீன் தேர் பிஃபோர் கோவிட், டியூரிங் கோவிட், ஜாஸ்தி போஸ்ட் கோவிட் இன்னுமே போயிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் அண்ட் சி அது வந்து ஐ திங்க் இட் ஸ்டார்ட்ஸ் வித் பேரண்ட்ஸ் தான். ஸோ பேரண்ட்ஸ் ஸ்டார்ட் வித்னா என்ன சொல்கிறேன்னா, சி எவ்ரிபடி வாண்ட்ஸ் அ சப்பி சைல்டு. குழந்தையாக இருந்தால் கொழுன்னு தான் வேணும். பிறக்கும் போது இருந்த அந்த கண்ணம் அப்படியே இருக்கணும். அது குழந்தை ஹைட் ஆகிறனால கம்மியாகுது, இல்லை குழந்தை ஓடி ஆடி விளாட்றதுனால அந்த மெட்டபாலிசம் ஜாஸ்தி இருக்கனால கம்மியாகுதுங்கிறது புரிஞ்சுக்க மாட்டாங்க. அண்ட் பேரண்ட்ஸ், முக்கால்வாசி பேரண்ட்ஸ் ஆர் ஓகே, இட்ஸ் த ரிலேட்டிவ்ஸ் சுற்றி இருக்கிறவங்க. கரெக்ட். ஃபர்ஸ்ட் திங் தே டார்கெட் த மதர். ஒழுங்காக வளர்க்குறியா இல்லையா குழந்தைய அப்படின்னதுக்கப்புறம் தட் மதர் ஸ்டார்ட்ஸ் ஃபீலிங் கில்ட்டி. அந்த கில்ட் எல்லாம் இட் கம்ஸ் அஸ் ஃபோர்ஸ் ஃபீடிங் தான். ஸோ அந்த ஃபோர்ஸ் ஃபீடிங் அண்ட் டிவி ஸ்க்ரீன் 10 மாதத்துலேருந்தே குழந்தை சாப்பிட்லன்னா ஃபோனை காமிச்சு டிவி காமிச்சு தான் ஊட்டியே விடுறோம். நிலாச்சோறுங்கிறது இன்றைக்கி யூடியூப் சோறு ஆயிடுச்சு. ஸோ யூடியூப் காமிச்சு தான் எல்லாம் ஃபுல்லாக ஊட்டி விடுறோம். ஸோ அந்த மாதிரி அந்த ஃபோர்ஸ் ஃபீடிங்கில் ஆரம்பிக்கிறது. சில்ட்ரன் ஸ்டார்ட் அசோசியேட்டிங் மீல் டைம் வித் ஸ்க்ரீன் டைம். பிகாஸ் அதை பார்த்தா தான் சாப்பிடுவாங்க. சாப்பிடணும் அப்படின்னாலே ஃபோனை போட்டு டிவியை போடு அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அதை சாப்பிடும்போது ஆப்வியஸாக இட்ஸ் நாட் அ மைண்ட்ஃபுல் ஈட்டிங். அந்த சட்டைட்டிலாம் அவங்களுக்கு அந்த தெரியவே தெரியாது. அவங்க வயிறு ஃபுல்லாகிடுச்சாங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இல் பி என்க்ராஸ்ட் இன் த ஸ்க்ரீன். அண்ட் அது முடிகிற வரைக்கும் இப்போ ஃபஸ்ட்லாம் அது அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்தது. இப்போ ஸ்கிப் ஆட் போட்டு போயிடலாம், யூடியூப் ப்ரீமியம் போட்டால் ஆடே வராது. ஸோ அதனால் தே கண்டினியூஸ்லி சீயிங் ஸ்க்ரீன் அண்ட் ஈட்டிங். ஸோ தட் இஸ் ஒன் மேஜர் திங் தட் ஐ ஹவ் சீன். டிவி பார்த்துட்டு ஃபோன் பார்த்துட்டு சாப்பிட்றதுனால வரக்கூடிய ஒபிசிட்டி. செகண்ட் திங் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜங்க் ப்ராசஸ்ட் ஃபுட். ஸோ ப்ராசஸ் ஃபுட் வந்து ஈஸிலி ஆக்சசபிள் மேம், அதுவும் பார்க்கணும். இட் இஸ் சீப். சி ஒரு பேக்கெட் லேஸ் வந்து 10 ரூபா, ஒரு மில்க் பிக்கிஸ் பேக்கெட் 15 ரூபா. அதே நம்ம சொல்கிற இந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் காஸ்ட்லி. ஸோ ஈஸி ஆக்சஸ், அது டக்குன்னு கிடைக்குது, டக்குன்னு வாங்குறாங்க. இட் இஸ் அடிக்டிவ். அண்ட் அதில் வர அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, அது கூட வர ஃப்ரீபீஸ், இந்த கிண்டர் ஜாய்னு ஒரு சாக்லேட் இருக்குது, அது முக்கால்வாசி குழந்தைங்க சாக்லேட்காக வாங்குறத விட அந்த டாய்க்காக தான் வாங்குறாங்க. டாய் வாங்கும்போது அதையும் சேர்த்து சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா மார்க்கெட்டிங் ஆஃப் தீஸ் ப்ராசஸ்ட் ஃபுட். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் இந்த ஹெல்தி அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ப்ராசஸ் ஃபுட். ஹெல்திங்கிற பேரில் டெண்டர் கோகோனட் ஜூஸு, நம்ம கரெக்ட் ட்ரிங்க்ஸில் நிறையா அந்த மாதிரி ரோஸ் மில்க்கு, ஃப்ளேவர்ட் மில்க் ஷேக்ஸு, அதிலெல்லாம் விட்டமின் டி கொடுக்குறோம், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோங்கிற பேரில் அதெல்லாம் இத்தினொன்று தான் இருக்கும். அதில் இருக்கிற எக்ஸஸ் சுகர், ஏன்னா நல்லதுன்னு நினச்சி இதாவது ஜங்க்குன்னு தெரிஞ்சு ஒரு கில்ட்டோடு அப்பப்போ கொடுக்காமையாக இருக்காங்க. இந்த ஹெல்தின்னு மார்க்கெட் ஆகக்கூடிய அன்ஹெல்தி ஃபுட்டு தான் ரொம்ப ஜாஸ்தி. அதை வந்து நம்ம நல்லதுன்னு நினச்சே டெய்லி கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்ட் ஃபுட் நிறையா எடுத்துக்கிறதுனாலையும், ரெண்டாவது வந்து ப்ளே டைம் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. ஸோ அதுக்கான இடமும் இல்லை, நேரமும் இல்லை. ஸோ விளையாடு இன்னொன்று வந்து நான் ஆல்வேஸ் என்ன சொல்லுவேன்னா, குழந்தைங்கிட்ட என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லாதீங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். டிவி பார்க்காத அப்படின்னா என்ன பண்ணணும்? விளையாடுறதுக்கு இடம் இருக்கா வீட்டை சுற்றி? ஃப்ராங்காக பார்த்தா இல்லை. இருக்கிற எல்லா காலி கிரவுண்டும் இன்றைக்கி பில்டிங்ஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் நம்ம எங்கேயாவது கிளாஸில் போய் தான் விட வேண்டியது இருக்குது. கிளாஸில் போய் கேம்ஸில் சேர்த்து விடுறது இஸ் ஓகே, பட் அதுவும் ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. ஸோ கேம் ஷுட் பி வந்து ஒரு ஃப்ரீயாக ஜாலியாக விளையாடுற மாதிரி இருக்கணும். அது வந்து இந்த கால குழந்தைங்களுக்கு கிடைக்கிறது இல்லையோ அப்படிங்கிறது டெஃபினட்டாக கிடைக்கிறது இல்லை. கரெக்ட். ஸோ அதனால் அது முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு அதை எப்படி கொடுக்க முடியுமோ ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டி டெஃபினட்டாக 1 hour ஆஃப் ப்ளே இருக்கணும். அண்ட் ஐ டெல் ஆல் த சில்ட்ரன் தட் ஐ see in my clinic, டேக் அப் ஒன் ஸ்போர்ட் சீரியஸ்லி. படிக்கிறது அதெல்லாம் இம்பார்ட்டண்ட், பட் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டை சீரியஸாக எடுத்து அதில் எக்ஸல் பண்ணு. அதில் நீ எவ்வளோ லெவலில் போனாலும் சரி,
பட் அது வந்து apart from your physical activity, it teaches you a lot of sportsmanship, failures, அது எப்படி எடுத்துக்கிறது அதெல்லாம். ஸோ ஸ்போர்ட்ஸ் இஸ் சம்திங் which is very important. And they don't have time also. ஏன்னா படிக்கணும், டியூஷன், நம்ம அடல்ட்ஸுக்கு நம்மளுக்கு வந்து 70 hour a week, 90 hour a week ஸ்ட்ரெஸ், ஓவர் ஒர்க்டுன்னு சொல்கிறோம். ஆனால் குழந்தைங்களுக்கு காலையில் 8 மணிக்கு போகிறாங்க, 4 மணி 5 மணி வரை ஸ்கூலில் தான் இருக்கிறாங்க. எல்லா சாட்டர்டேவும் இப்போலாம் எல்லா ஸ்கூல் இருக்குது. அது போக ஹோம் ஒர்க்கு, டியூஷனு, அதுக்கப்புறம் இந்த கிளாஸஸ் எல்லாம் அனுப்புறது. ஸோ தேர் ஆக்சுவலி ஓவர் ஒர்க், தே டோன்ட் ஹேவ் டைம் டு ப்ளே. ஸோ ஐ திங்க் பேரண்ட்ஸ் ஷுட் மேக் ஷுர் தட் தே ப்ளே வித் சில்ட்ரன் அண்ட் தே அலோவ் சில்ட்ரன் டு ப்ளே. Play is a very good vaccine for obesity. இல்லை நீங்கள் சொன்னது கரெக்ட் சார். அதுவும் இப்போ வந்துட்டு எஸ்பெஷலி இந்த போர்ட்ஸ் அண்ட் நீட் கரெக்ட், என்ன ஏமா இப்படி நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த சைல்ட்ஹுட் இஸ் கான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. பட் ஐ டோன்ட் திங்க் லைக் அது it has to change on its own. With time it should change and the structure should change. Government should change. அதையும் மாத்தணும், அதுக்கு government help பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி play time is a vaccine for obesity. And இந்த childhood obesity-னால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன? ஓகே, ஸோ நிறைய எக்கச்சக்கமாக பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் இம்யூனிட்டி. நம்ம இம்யூனிட்டி பற்றி பேசிகிறதுனால ஒபிசிட்டினால இம்யூனிட்டி கம்மியாகும். ஓகே, a child who is overweight will definitely have lower immunity. அவங்களோட குட் கட் பாக்டீரியா என்ன கம்மியாகும், அது ஃபுல்லாகவே ஆல்டர் ஆகும். ஒரு நார்மல் சைல்டுக்கும் ஒரு ஒபீஸ் சைல்டும் கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டாக அவங்களோட கட் பாக்டீரியா நிறையா மாறும். அண்ட் வீசிங், நம்பர் ஆஃப் வீசிங் எபிசோட்ஸ் வந்து ஒபீஸ் சில்ட்ரனில் நிறையா பார்க்குறோம். அண்ட் த டைம் தே டேக் டு ரிகவர் ஃப்ரம் இல்னஸ். ஒரு நார்மல் ஒபீஸ் இல்லாத ஒரு குழந்தை கம்பேர் பண்ணும்போது ஒபீஸாக இருக்கிற குழந்தை ஒரு நார்மல் ஃப்ளூ வந்தாலே they take a long time to recover. அண்ட் லாட் ஆஃப் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி அக்கந்தோசிஸ் பார்க்குறோம், ஹேர் ஃபால் பார்க்குறோம், நிறைய ஒரு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு 70 yearsல பார்த்ததெல்லாம் 60, 50, 40 பார்த்தோம். 40 பார்க்குறதெல்லாம் 10, 15 பார்க்குறோம். ஸோ த கர்வ் இஸ் ஸ்லோலி ஷிஃப்டிங் மோர் டுவர்ட்ஸ் த லெஃப்ட். ஸோ அதனால் we are seeing more of adult onset diseases in children. That's the sad reality. And see, being a neonatologist, I see a lot of very preterm babies. So அந்த preterm babiesலையுமே நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, too much of catch-up is bad. ஓகே, ஸோ இனிஷியலி இப்போ வந்து எனக்கு ஒரு 25-26 weeks அப்படின்னா 5 மாதம் 5.5 மாதத்தில் ப்ரீடர்மாக டெலிவரி ஆகுது. அந்த குழந்தை வந்து ஒரு 500 கிராம் 600 கிராம் தான் இருக்கும். ஸோ நியோனேட்டாலஜி ஆரம்பித்த புதுசுலலாம் அந்த குழந்தைய வந்து நார்மல் வெயிட் அப்படின்னா ஒரு வயசுக்குள்ளே 9 கிலோ 10 கிலோ வந்துச்சுன்னா வி யூஸ் டு செலிப்ரேட். ஃபுல்லாக வந்து அந்த குழந்தை நார்மல் வெயிட்டுக்கு இவ்வளோ குட்டியாக இருந்த குழந்தை நார்மல் வெயிட் வந்துருச்சு அப்படின்னு. பட் இப்போ ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த குட்டியாக இருக்கிற குழந்தைங்க குட்டியாகவே வளர்ந்துட்டு வந்தால் நல்லது. ஓகே, அவங்க கேட்சப் ஆகி நார்மலுக்கே வரக்கூடாது. That too much of catch-up is bad. It is okay if they remain to be tiny. So because if they catch up too fast and come to the normal curve, again adult onset diseases might be occurring earlier. Adult onset diseases நம்ம சொல்றது என்ன, பிபி, சுகர், இது எல்லாமே, டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், இது எல்லாமே சீக்கிரமே வரலாம். And we are seeing it. Pediatric diabetes, அது எல்லாமே டைப் 1 மட்டும் இல்லை, டைப் 2வே கொஞ்சம் ஏர்லியராக வருது. மாடிஃபைட் ஆன்செட் டயபெட்டிஸ்ன்னு சொல்லி ஆஃப் யங்னு சொல்லி அதெல்லாம் கொஞ்சம் ஏர்லியாகவே பார்க்குறோம். ஓகே ஓகே, நம்ம ஏர்லியர் அப்படின்னு சொல்லும்போது the age for puberty ரொம்ப ஏர்லி ஆயிருக்கோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துட்டு எனக்குமே இருக்கு. when I see people coming up ரொம்ப early signs of virilization குழந்தைங்களுக்கு வர்றது, முக்கியமா பெண் குழந்தைங்களுக்கு, அது வந்து நிறையவே பார்க்குறோம். இந்த early signs of puberty இதோட ஷிஃப்ட்டுக்கான காரணம் என்னன்னு, இஸ் இட் ஓகே? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அம்மாக்கு ஒரு தோன்றது வந்து இது நார்மலா, குழந்தை நார்மல் தானா அப்படிங்கிறது. கரெக்ட். ஸோ அதனால நம்ம நியூட்ரிஷன் பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது இது ஒரு சம்வேர் ரிலேட்டட் டு ஒபிசிட்டி. ஸோ நம்ம வந்து நம்மளாம் படிக்கும்போது இந்த மேல் நியூட்ரிஷன் அப்படின்னு ஒரு படித்தோம். மேல் நியூட்ரிஷன் என்ன, குவாஷியாக்கர், மராஸ்மஸ் இல்லையா? ஸோ இன்றைக்கி மேல் நியூட்ரிஷனே மால் நியூட்ரிஷன் ஆயிடுச்சு. ஏன்னா மாலில் இருக்கிற ஃபுட்னால வரக்கூடிய ஒபிசிட்டி. நம்ம ஃபுட் கோர்ட்டில் போனால் இருக்கிறது எல்லாம் நம்ம சொன்ன அந்த ப்ராசஸ் ஃபுட்ஸ் தான். ஸோ அதெல்லாம் நிறையா எடுத்துக்கும் போது வெயிட் கெயின் அண்ட் ஓவரால் வெயிட் ஆஃப் சில்ட்ரன் இட் செல்ஃப் கம்பேர்ட் டு 30 years பேக், நவ் இட் இஸ் டெஃபினெட்லி ஆன் த ஹையர் சைட். ஸோ த ஏஜ் ஆஃப் மெனார்கி இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு தி பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ ஈவன் டுடே ஒரு 8 yearsக்கு மேலே பியூபர்ட்டி அட்டன் பண்ணால் இட் இஸ் ஸ்டில் நார்மல். 9-year-old 10-year-old பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறது இஸ் ஓகே. 14 yearsல ஒரு காலத்தில் இருந்துட்டு இருந்தது, இன்னைக்கு it is slowly shifting towards 9 years 10 years, which is okay, which is normal. Less than 8 years is premature puberty. That can be because of endocrine causes, that is a problem. மற்றபடி ஏர்லி பியூபர்ட்டி ஆகிறனால எல்லாமே கெட்டு போயிடுச்சு. எல்லாமே இந்த சிக்கன் சாப்பிட்றனால தான், பிராய்லர் சாப்பிட்றனால தான் வருது, ஹீட்டு. கரெக்ட். அது மித்துங்க மேம். There are so many pure vegetarian Brahmin children whom I see who have attained puberty at 8 years 9 years. Then how do you explain that?
ஸோ அதுக்கு திரும்ப அந்த நாட்டு மாட்டு பால் கொடுத்தனால வந்துச்சு என்னென்னமோலாம் சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி த ட்ரூத் இஸ் ஓவரால் globally there has been a little bit shift towards earlier ages which is normal, which is not at all abnormal. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சில குழந்தைங்க ரொம்ப மெராஸ்மிக்கா அப்படின்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா 13-14 இயர்ஸ்லையுமே ஏஜ் அட்டைன் பண்ணாமையும் இருக்கிறாங்க. Okay. So I think 8 to 14 or 8 to 14 would be the window that I would say. Okay. So less So than 8 normal. is abnormal. It's normal. A little bit shift of 9 years 10 years கிட்ட வரது or 8 yearsல வரது is okay. It's absolutely fine. Obesity-னால ரொம்ப early-ஆ வந்ததுன்னா அது பார்க்கணும். That is precocious puberty. Okay. But otherwise it is okay. Little bit shift is absolutely okay. ஓகே. இப்போ ஏன்னா வந்துட்டு நான் இந்த இது கேட்குறதுக்கு மெயினாக ஒபீஸாக இருக்கணுங்கிற அந்த குழந்தை அவசியமே கிடையாது. ரொம்ப லீனாக இருக்கிற குழந்தை ஒரு ஃபிட்டாக இருக்கிற குழந்தை கூட ஏர்லியராக வந்துட்டு they are attending their puberty. Correct. That is because the overall nutritional status is improving அப்படின்னு தான் சொல்வேன். Correct. So that is in a good way. Because அந்த அவங்களோட அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் அந்த லூட்டினைசிங் ஹார்மோன் அந்த ஹார்மோன்ஸ் அது எல்லாமே வந்து அந்த ப்ரீ பியூபர்டல் ஹார்மோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏர்லியாகவே சர்ஜ் ஆகுது. அந்த பியூபர்டல் சர்ஜ் ஆகிறது அந்த ஹார்மோன்ஸ் கொஞ்சம் ஏர்லியாகவே சர்ஜ் ஆகுது பிகாஸ் பெட்டர் நியூட்ரிஷன் இஸ் அவைலபிள். So even a healthy child can, not only obese child, நீங்கள் சொன்ன மாதிரி, even a healthy child can have puberty, menarche, menstrual bleeding little bit early, after 8 years, which is okay. அண்ட் இப்போ நம்ம பேக்ட் ட்ரிங்க் பற்றி பேசும்போது ரைட் நவ் கரண்ட்டாக வந்துட்டு போயிட்டு இருக்கு ஒரு ஃபைட் ஃபார் ORSL. நிறைய ஐ ஹாவ் சீன் அ லாட் ஆஃப் பேரண்ட்ஸ் நல்லதுதான் எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ் வந்துட்டு ஆகாம கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வந்துட்டு கொடுத்தவங்களும் இருக்காங்க. ஸோ வாட் இஸ் திஸ் ORSL அண்ட் வை திஸ் ஃபைட் அகேன்ஸ்ட் இட்? ஓகே. ஸோ இப்போ ORSங்கிறது நம்மலாம் ஒரு காலத்தில் போய் கேட்டோம்னா சாஷேல கொடுப்பாங்க இல்லையா, அதான் ORSன்னு இருந்தது. வரைக்கும் நானும் அதுதான். கரெக்ட். தட் இஸ் தி மோஸ்ட் எக்கனாமிக்கல் பவுடர் ஃபார்ம்ல இருக்கிற ORS. ஒன்லி திங் இஸ் இட் இஸ் அ பிட் பிட்டர், உப்பு கரிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க. தட் இஸ் வேர் திஸ் டெட்ரா பேக்ஸ் பிகேம் ஃபேமஸ். அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆல்சோ. இப்போ இது வந்து 5 ரூபாய்க்கே இந்த ORS சாஷே கிடைக்குது அப்படின்னா ஒரு டெட்ரா பேக் வந்து 40-50 ரூபா கிட்ட வரும். பட் அது ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி குடிக்கிறது அதெல்லாம் குழந்தைக்கு பிடிச்சிருக்குது. அண்ட் அது ரெடி டு ட்ரிங்காக இருக்கிறனால கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த டெட்ரா பேக்கில் வரக்கூடிய ORSலையுமே WHO ஃபார்முலேட்டட் ORSன்னு இருக்குது, இந்த நான் WHO ORSன்னு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிற இந்த ORSL அப்படிங்கிறது இட்ஸ் நான் WHO ஃபார்முலா ORS. அப்படின்னா என்ன, இந்த டெட்ரா பேக்கில் வர WHO ORS ஃபார்முலாவுமே ORS ஏன் உப்பு கறிக்குதுன்னா அதில் சோடியம் நிறையா இருக்கும். ஓகே. குழந்தை லூஸ் மோஷன் போகும்போது சோடியம் தான் லாஸ் ஆகுது. ஸோ யூ ஹேவ் டு ரீப்ளேஸ் சோடியம். அதனால தான் லூஸ் மோஷன் போகும்போது இந்த குளுக்கோஸ் வாட்டர் கொடுக்க குளுக்கான் டி எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, டயர்டாக இருக்குன்னு அது கொடுக்கக்கூடாது. அது கொடுத்தா குளுக்கான் டி கொடுத்தா குழந்தை டயர்டாக இருக்குன்னு குளுக்கான் டி கொடுத்தா இன்னும் லூஸ் மோஷன் போகும், அது இன்னும் பர்ஜ் ஆகும். ஸோ சோடியம் உப்பு சத்து தான் இப்போ நிறையா தேவை. அதனால தான் இளநீர் கொடுக்க சொல்லுவோம். நேச்சுரலாக கொடுக்குறதா இளநீர் கொடுங்க, அதில் சோடியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. பட் இந்த ORS ட்ரிங்க் நம்ம கொடுக்கும்போது அந்த WHO ORS ட்ரிங்க் வில் ஸ்டில் பி அ பிட் சால்ட்டி. ஓகே. ஸோ டியூரிங் ஃபீவர் டைம் டயரியா இல்லை, வாமிட்டிங் இல்லை, ஆனால் ஃபீவர் மட்டும் இருக்குது, குழந்தை ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் அந்த ORS ட்ரிங்க்கில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணால் தப்பு இல்லை. ஸோ தட் இஸ் வை திஸ் ORSL வாஸ் brought into தி மார்க்கெட். அதில் பார்த்தா குட்டியாக நாட் அ WHO recommended ORS ட்ரிங்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா WHO recommended ORS இஸ் a low osmolality ORS which is only for diarrhea. ஓகே. இந்த கம்பெனி வந்து அதை கொண்டு வந்தது ஃபார் ஃபீவர் இருக்குது, குழந்தை ஒன்றுமே சாப்பிடல, டயர்டாக இருக்குது, அந்த மாதிரி டைமில் இந்த ORS சுகரோடு இருக்கிற ORS கொடுக்குறது இஸ் ஓகே. பட் ப்ராப்ளம் என்னென்னா அவன் அதை ORSன்னு மார்க்கெட் பண்ணதான், பேர் வச்சது தான். பேர் வேறு ஏதாவது வச்சுருக்கலாம், ஃபீவர் ட்ரிங்க்னு வச்சுருக்கலாம், வேறு ஏதாவது ஹைட்ரேட்டிங் ட்ரிங்க்னு வச்சுருக்கலாம். அதை ORSன்னு சொல்லி வச்சது தான் ப்ராப்ளமே. அண்ட் அந்த அதே கரெக்ட் அந்த ஃபார்மசி ஸ்டடி நாங்கள் சொன்ன மாதிரி we do a lot of these things where we randomly walked into pharmacies and asked them ORS and most of the pharmacists gave ORSL தான். Okay. So the problem starts there. Because the company markets it that way, they give a higher margin, things like that are also there. Finally it's business for them. So when I keta they will give that now. Okay. So that is a problem. The drink as such during fever, diarrhea appa kudukka koodadhu, during fever kudukanum. Rendu problem, adu diarrhea appa kudukka koodadungiradha அவன் பாக்கெட்ல எழுதல ஒரு குட்டியா எழுதி இருக்கான், பேரை ORSனே வச்சிருக்கான். அது ரெண்டு தான் பிரச்சனை. பட் இப்போ இந்த சோஷியல் மீடியா இஷ்யூக்கு அப்புறம் recently what I've heard from the company is they are removing it and they are probably planning to come out with a normal WHO ORS itself. Okay. So what is the latest update? It's probably a latest update. As I said ORS, there are also a lot of other health drinks. Lot of powders. இதை கொடுங்க குழந்தை நல்லா வளரும், இதை கொடுக்கலன்னா வந்துட்டு சுத்தி இருக்கிற ஒரு பியர் பிரஷர்ல ஐயோ நம்ம இது கொடுக்கலையே குழந்தைக்கு, ஐயோ நம்ம குழந்தைக்கு ஏதோ மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துட்டு இட் டெஃபினெட்லி கம்ஸ் டு எனி மதர். பட் ஜென்ரலி வாட் வி சே இஸ் அது வந்துட்டு எல்லாமே ஒரு
சுகரி ட்ரிங்க் தான். கரெக்ட். ஸோ how to come out of this, இது வந்து ஒரு பீடியாட்ரிஷியன் வாயில இருந்து மதர்ஸ் கேட்டாவது வந்துட்டு பரவாயில்லடா நான் நல்ல கரெக்டாக தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு வருவாங்க. ஸோ அதுவுமே டெஃபினட்டாக வந்து கொடுக்கக்கூடாதுங்க மேம். ஹெல்த் ட்ரிங்க்ஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். அதில் வந்து நத்திங் ஹெல்தி அபவுட் ஹெல்த் ட்ரிங்க், அதாவது இந்த நேம் வெறும் பேரில் ஹெல்த்னு இருக்குதே தவிர அதில் ஜீரோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ். இட் இஸ் அ ஃப்ளேவரிங் ஏஜென்ட். வெறும் பால் குழந்தை குடிக்காட்டி அந்த டேஸ்ட்டுக்காக வெண்ணிலா பவுடர், சாக்லேட் பவுடர் ஏதோ ஒன்று போட்டு கொடுக்குறாங்க, அவ்வளோதானே தவிர அதில் ஹெல்த் பெனிஃபிட்னு ஒன்றுமே இல்லை. அதில் இருக்க ப்ரோட்டீனை விட அதில் இருக்க சுகர் தான் ஜாஸ்தி. ஸோ த ஹெல்த் பெனிஃபிட் இஸ் கோயிங் டு பி ஃப்ரம் மில்க் மட்டும்தான். அந்த எக்ஸ்ட்ராவாக நீங்கள் போடுற பவுடர்னால அடிஷ்னலாக சுகர் வந்து திரும்ப அதுக்கும் ஒபிசிட்டி அது இது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் ஜாஸ்தி ஆகுமே தவிர அதில் ப்ரோட்டீன் கண்டென்ட்டுங்கிறது என்ன கேட்டால் அதை விட நம்ம எக்கோ இல்லை நட்ஸோ பன்னீரோ அந்த மாதிரி ஹோல் சோர்ஸஸாக நேச்சுரல் சோர்ஸஸாக கொடுத்துட்டு போய்க்கலாம் ப்ரோட்டீனுக்கு. ஸோ ஹெல்த் ட்ரிங்க்ஸுங்கிற பவுடர்ஸ் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் கண்டிப்பாக. எனி பிராண்ட் நிறையா அதில் இந்த ஜூனியர் ஸ்டேஜ் 1 அது இதெல்லாம் எவ்வளவோ மார்க்கெட் ஆகுது. பட் டெஃபினட்டாக வேண்டாம். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்குது. ஈவன் 1 இயர்லேருந்தே இந்த ஹெல்த் ட்ரிங்க்லாம் போட்டு தான் கொடுக்குறாங்க. அதுலேயும் டப்பாலே வந்து நாட் ஃபார் சில்ட்ரன் less than 2 years எழுதியிருக்கலாம். பட் ஸ்டில் ஈவன் ஃபார் less than 2 years they drink it. அட்லீஸ்ட் அந்த கலர் மாறுறதுக்காகவாவது கொஞ்சமாவது போடுறேன் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு பாலே கொடுக்காம கூட இருக்கலாம். ஸோ நான் சொல்கிறது என்னென்னா வெறும் பால் வேணால் கொஞ்சமாக சுகர் வேணால் போட்டுக்கலாம், நார்மல் சுகர். அதில் குடித்தா குடிக்கட்டும், அப்படி இல்லைன்னா பாலே குடிக்காட்டி பரவாயில்ல. பால் குடிக்கிறதுனால சளி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஓகே. ஸோ அதுவும் வந்து என்னென்னா there are some children who have cow milk protein allergy. Okay. So in them, if they have a history and they have clear episodes of especially wheezing, which is worsening whenever they take cow milk, then it can be avoided. So cow milk protein allergy இருந்தால் cow milk avoid பண்ணலாம். அதுக்காக எல்லாருமே சளி பிடிச்சாலே பால் கொடுக்கக்கூடாது, பால் குடித்தா கபம் ஜாஸ்தி ஆயிரும், திக்காயிடும் மியூக்கஸ் அப்படிங்கிறது மித்து. ஸோ இன்ஃபேக்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சளி இருக்கும்போது மஞ்சள் போட்டு பால் குடித்தா நல்லதும்பாங்க. ஸோ அதனால இன்ஃபேக்ட் வந்து மில்க் இஸ் ஓகே. ஸோ இட்ஸ் ஓகே. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஜுரம் வருமா? அதுவும் நீ சொன்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சுடு தண்ணி குடிச்சா சளி பிடிக்காது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சுடு தண்ணி. ஸோ ஆக்சுவலி நாட் ட்ரூ. சி இப்போ நம்ம சளின்னு சொல்கிறது வந்து இட்ஸ் ஆக்சுவலி அ வைரஸ் இல்லையா? ஸோ அன்லெஸ் மேபி யூ ஈட் த ஐஸ்கிரீம் ஃப்ரம் அ பர்சன் ஹூ ஹேஸ் ஃப்ளூ, you might not actually get a cold. அதெல்லாம் சொல்லி பயப்படுத்தி வச்சிருக்கிறோம். மேபி ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சுகராவது குறையுதுல்ல. ஸோ அதனால் அது சாப்பிட்டா ஸோ நம்மளாலே ரெசிஸ்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்து அதை சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா நிறையா சுகர் அது மூலமாக உள்ளே போய் அதனால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தியாகலாம். அண்ட் சுகர் நிறையா எடுத்துக்கிட்டாலே ஒரு சில குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி வீக் ஆகும். அது மாதிரி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வேண்டாம். ஆப்வியஸாக டெய்லி எல்லாம் வெயில் காலம் வருதுக்கா டெய்லி எல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டாம். பட் ஒன்ஸ் இன் அ வைல் இண்டல்ஜிங் இஸ் ஓகே. பிஞ்ச் ஈட் பண்ணாமல் ஒன்ஸ் இன் அ வைல் ஹூ வுடன்ட் கிரேவ் ஃபார் அன் ஐஸ்கிரீம். ஸோ அது மாதிரி பர்த்டே அன்னைக்கு போய் பிள்ளைக்கு கேக் கொடுக்காம இருக்க முடியாது. அது மாதிரி ஒன்ஸ் இன் அ வைல் இஸ் ஓகே. திங்க் டூ மச் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிரேவிங்ஸ் தான் ஜாஸ்தி பண்ணும். பண்ணாதான்னு சொன்னால் தான் அந்த குழந்தை அண்ட் அது என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கும்போது கண்டதையும் காணதையும் சாப்பிட்ட மாதிரி. ஏன்னா நம்ம வாங்கி கொடுக்காட்டி என்னைக்காச்சும் ஒரு நாள் எங்கேயாவது போவாங்க, அன்னைக்கு தான் சான்ஸ்னு வேட்டையாடிடுவாங்க. கரெக்ட். ஸோ அதுக்கு பதில் வந்து ஐ திங்க் அப்பப்போ நம்மளே வாங்கி கொடுக்குறது இஸ் ஃபைன். பட் லிமிட் மாடரேஷன் இஸ் த கீ தேர். அவ்வளோதான். பிஃபோர் வி ஃபினிஷ் சார், நான் வந்துட்டு ஒரு சினாரியோ சொல்லியே வந்துட்டு உங்கள் வாயால் கேட்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். நம்ம முன்னாடியே பேசினது தான், குழந்தைக்கு ஸ்க்ரீன் டைம் காமிச்சு ஊட்டுறது. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்க்ரீன் டைமை வந்துட்டு ஓகே பேரண்ட்ஸ் வந்துட்டு ரீஎம்பசைஸ் பண்ணி அது எடுக்கணும் அப்படின்னு எடுக்கும்போது சாப்பிட்றது ஒரு 3 நாள் 4 நாள் சாப்பிடலன்னா ஒரு பயம், ஐயோ குழந்தை 3 நாள் 4 நாள் பட்னியா இருந்துட்டா எதுவுமே சாப்பிடல, ஸோ திரும்ப நம்ம வந்துட்டு டிவி ஆன் பண்ணி சாப்பாடு வச்சிடலாம் அப்படிங்கிறது. why is a kid behaving like this? இதுல இருந்து அவங்க வெளியில வரதுக்கு எவ்வளோ நாள் நம்ம டைம் கொடுக்கணும்? ஏன்னா நம்ம அதை பழகிட்டோம். ஸோ அவங்களுக்கு அதை வீண் பண்றதுக்கு எவ்வளோ நாள் நம்ம அதுக்கு டைம் கொடுக்கணும்? நம்ம எப்பவே சொல்ற மாதிரி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். இதை பண்ணாமல் இருக்கிறது தான் ஈஸி. ஒன்ஸ் பழகிட்டாங்கன்னா அந்த பழக்கத்தை வச்சு கொண்டு வரது கஷ்டம் தான். பட் அதை எப்படி ஸ்டெப் வைஸாக பண்ணலாம் அப்படின்னு நான் யூஸ்வலாக அட்வைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் நான் சொன்ன மாதிரியே இதை பண்ணாதன்னு சொன்னால் வேறு என்ன பண்ணணுங்கிறத சொல்லுங்கள். ஸோ வாட் எல்ஸ் கேன் பி டன்? ஸோ ஃபர்ஸ்ட் டெல் த சைல்ட் ஜென்ட்லி அப்படின்னா ஹாவ் அ ரூல். சி இந்த டைம் தான் நம்மளுக்கு மீல் டைம். இப்போ நைட் வந்து 7 to 8 நம்ம சாப்பிட போகிறோம். வீட்டில் எல்லாருக்குமே 7 to 8 தான் சாப்பாடு டைம். அதில் ஒரு 15-20 மினிட்ஸுங்கிறது நம்ம மீல் டைம். மேபி வி கேன் ஹேவ் அ ஃபேமிலி மீல் டைம். எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம். சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது பேசிக்கிட்டே சாப்பிட்லாம். பேசாமல் சாப்பிடணுன்ட்டு இல்லை. ஏதாவது அன்றைக்கி என்ன நடந்துச்சு பேசலாம். சின்ன கேம்ஸ் ஏதாவது பேசும்போது சாப்பிடும்போதே ஏதாவது ஒரு கேம்ஸ் நம்ம பேசிட்டு விளாட்ற மாதிரியே பண்ணலாம். தட் வில் மேக் மீல் டைம் மோர் ஃபன். அண்ட் மேபி இன்வால்வ் சில்ட்ரன் இந்த குக்கிங். கிராசரி ஷாப்பிங்லேருந்து ஆஸ் சில்ட்ரன், தட்ஸ் வாட் I do for my kids. We take them for grocery shopping. We involve them in cooking.
ஸோ தட் தே கெட் some interest. அவங்க பண்ண ஒரு மீல், அவங்க they were part of the meal போது they get some interest out of it, and they serve food for us, they serve food for themselves, and we shift the focus from the screen to the table. So that is the point number 1. நீங்கள் சொல்கிற மாதிரி some children or many children who have been used to that will definitely throw a tantrum. Children are very smart. அவங்கள பொறுத்தவரை தெரியும் இந்த சாப்பாடுன்னு ஒரு விஷயத்தை வச்சு என்ன வேணா பிளாக்மெயில் பண்ணலான்னு தெரியும். சாப்பிடலன்னா அதாவது நம்ம இந்தியன் மதர்ஸ் வந்து தே அசோசியேட் ஃபுட் வித் லவ். சாப்பிடலையா அவ்வளோதான் அவ்வளோதான். ஸோ அதனால வந்து சில்ட்ரன் நோ தட் த சில்ட்ரன் ஆர் வெரி ஸ்மார்ட். லைட் ஃப்ரம் இது வந்து நான் சில்ட்ரன்னா 5 வயசு 10 வயசு இல்லை, 1.5 வயசு பிள்ளைக்கே தெரியும் சாப்பிட்றேன்னா இந்த அம்மா என்ன வேணால் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால ஆப்வியஸாக அவங்க ஒரு ஹங்கர் ஸ்ட்ரைக்குக்கு போவாங்க. நான் இதை பார்க்காட்டி சாப்பிட மாட்டேன். ஸோ வாட் யூ டூ இஸ் டெல் them it's okay if you don't eat. See, food will be served on the table. இதான் டின்னர் டைம். அந்த டின்னர் டயத்துக்கு மீல் டைமுக்கு ஃபுட் சர்வ் ஆகிருக்கும். நம்ம எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். ஸ்க்ரீன் இருக்காது. 20 நிமிஷம் டைம். சாப்பிட்டா சாப்பிடு, அப்படி இல்லையா வேண்டாம். டோன்ட் ஃபோர்ஸ் டு ஈட். நம்ம பண்ணுறது என்னன்னா சாப்பிடு, இதை சாப்பிட்டா தான் உனக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்காதீங்க. நீ இப்போ சாப்பிட்டீங்கன்னா உனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன் டைம் கிடைக்கும், சாப்பிட்டீங்கன்னா சாக்லேட் கிடைக்கும், சாப்பிட்டீங்கன்னா ஐஸ்கிரீம் கிடைக்கும். அந்த த்ரெட்டனிங்கும் ஃபுட் ரிவார்ட்ஸும் இருக்கக்கூடாது. சாப்பிடாட்டி பரவாயில்லங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டாங்க. அதை முடிச்சுட்டு 1 மணி நேரம் கழிச்சு வந்து மறுபடியும் பசிக்குதுன்னு கேட்பாங்க. அப்போ திரும்ப ஏதாவது ஸ்நாக்ஸ் தான் வேணும்னு கேட்பாங்க. அப்போ கொடுக்கக்கூடாது. அப்போ வந்து நைட் தூங்க மாட்டாங்க, டேண்ட்ரம்ஸ் த்ரோ பண்ணுவாங்க, நைட்டெல்லாம் அழுவாங்க. பட் பரவாயில்ல, தங்கம் கிச்சன் க்ளோஸ்டு, மீல் டைம் முடிஞ்சு, அடுத்த மீல் நாளைக்கு தான் சர்வ் ஆகும், அது வரை வெயிட் பண்ணு. ஸோ பட்டினி கடை. ஸோ இட் இஸ் ஓகே டு ஸ்டார்வ். யுவர் சைல்டு இஸ் நாட் கோயிங் டு ஸ்டார்வ் டு டெத். இன்வெர்டட் காமாஸ், அண்டர்லைன் எது வேணும் வச்சுக்கோங்க. பட் பட்டினி போடுறது தப்பு இல்லை. தட் இஸ் ஹவு தே வில் லேர்ன். ஸோ அது ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். பட் வித் டைம் தே வில் ஃபைனலி கேட்ச் அப். அண்ட் யூ ஷுட் பி அ ரோல் மாடல். நம்ம வந்து இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சில்ட்ரன் ஆர் ஆல்வேஸ் வாட்சிங். நம்ம இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு ரீல்ஸை பார்த்துட்டு நான் ஃபோனில் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு இருந்தோம்னா அது வேலைக்காகாது. ஸோ ஹேவ் அ ஃபேமிலி மீல் டைம், பி கன்சிஸ்டன்ட். அந்த ரூலை பிரேக்கே பண்ணாதீங்க. இந்த ரூல் நம்ம ஃபேமிலியில் இன்றைக்கி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இனிமேல் சாப்பிடக்கூடாது, டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாதுன்னா கூடாது தான். ஸ்நாக்ஸ் மட்டும் உட்காந்து சாப்பிட்லாம், இது மட்டும் சாப்பிட்லாம், நோ. ஸோ ஸ்க்ரீன் டைம் அண்ட் மீல் டைம் டெஃபினட்டாக ஒன்றா இருக்கக்கூடாது. Done, sir. That was very impactful. And, thank you so much for sharing so much of your knowledge. And I hope கண்டிப்பா பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப இன்சைட்ஃபுல்லா இருந்திருக்கும். நிறைய வந்துட்டு ஒரு கில்ட் ஃபீலிங் வந்துட்டு கட் ஆஃப் ஆயிருக்கும். அண்ட் வேக்சினேஷன் போடுங்க. கண்டிப்பா. Thank you so much, sir. Thank you, ma'am. Thank you.